எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்த உடனே பெரிய சர்ப்ரைஸ் வந்து இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாட்காஸ்ட் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சஞ்சீவ், நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க? 10 years முன்னாடியே ஃபினிஷ்ட் காலேஜ், லைக் ஐ ஸ்டடிட் ஐடி, உங்களை மாதிரி தான். லேர்னிங் டு கோட் ரொம்ப வருஷம் ஸ்ட்ரகிள். அதை நான் ட்ரை பண்ணி எனக்கு வந்ததே இல்லை. நீங்கள் அந்த வந்து மைக்ரோசாஸ்னு சொல்லிட்டு அதை லிமிட் பண்ணுறீங்க. சின்ன வயசுலேயே எனக்கு வந்து கம்ப்யூட்டரில் தான் நான் வேலை பண்ண போகிறேன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பர்கிட்ட நம்ம சாஃப்ட்வேரை கொடுக்கணும் அப்படின்னா அதை பற்றி எப்படி பேசணுன்றது தெரியணும். அவங்ககிட்ட வந்து இது வந்து ஜாவாவில் பில்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து லைக் ஓப்பன் AI 3.5 அப்படின்னா அவங்களுக்கு அதில் அதுக்காக யாரும் வாங்க போகிறதில்ல. இஃப் 3 people in a WhatsApp group who have not met each other can build software and make $5,000 a month அப்படின்னா that is possible. Assume that coding is not for me. With AI assisted tools it is not hard at all, and he was living the life that I wanted to live. அப்போ அவ்வளோதான் பண்ண முடிஞ்சுது. But turning that into a business, that's going to be hard. ஏதாவது கிரியேட்டர்ஸ் வந்துட்டு பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 5-step e-commerce ஸ்டோர் செட்டப். பாட்காஸ்ட் தான் கொஸ்டின் கேட்கணும்னால இப்போ நம்ம இது முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு கூட பேசலாம். பிஃபோர் ஸ்டார்டிங் த பாட்காஸ்ட் நேற்று வந்து ஒரு லிங்க்டின் போஸ்ட் பார்த்துருந்தேன். 5th August நீங்கள் போட்டிருந்தீங்க ஏஐ இமேஜ் பிளாக் ஜென்ரேட்டர்ன்ட்டு. ஸோ நான் கண்டிப்பாக நினச்சேன் பே பண்ணணும் அப்படின்ட்டு. உள்ளே போய் பார்த்தோடனே ஐ வாஸ் ஜென்ரேட்டிங் இமேஜஸ். அதை வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு லான்ச் பண்ணிட்டேன். பிளாக்ஸ்லாம் நான் எழுதலை, பட் என்னோட லிங்க்டின் போஸ்ட் வச்சு நான் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இட் வாஸ் ரியலி ஆசம். வெல்கம் டு த பாட்காஸ்ட் த ஆர்ட் ஆஃப் இம்பாக்ட். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்த உடனே பெரிய சர்ப்ரைஸ் வந்து இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாட்காஸ்ட் பண்ணுறாங்களா. பட் ஐம் ரியலி கிளாட் தட் நான் தான் எல்லா பாட்காஸ்ட்லையுமே சொல்லுவேன். எனக்கு வந்து இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் இந்த பாட்காஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா நானே திருப்பி கேட்டதுக்கப்புறம் இதெல்லாம் இவங்க கேட்கலாம் நான் சொல்லியே இருக்க மாட்டேன். ஸோ அதனால் ஐ ஹேவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் பாட்காஸ்ட் ஷோஸ் அண்ட் த ஃபேக்ட் தட் நீங்கள் காலேஜில் இருக்கும்போது இது பண்ணுறீங்க அப்படின்றது இன்னும் பெரிய விஷயம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் கமிங். ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் நல்ல இன்ட்ரோன்னு நினைக்கிறேன். பை தி வே அந்த இதில் வந்து இப்போ ஆத்தென்டிகேஷன்லாம் போட்டு வச்சு எனக்கு பேசிக்காக பண்ண தெரியாது. எப்படி வந்து ஒரு இமெயில் வச்சு லாகின் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்றது எனக்கு பண்ண தெரியாது. ஸோ நான் அவசரத்தில் வந்து அப்படியே லான்ச் பண்ணிட்டேன். லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிக்க அப்புறமா எனக்கு கிரெடிட்ஸ் போயிட்டு இருக்கு பின்னாடி. அதுக்கப்புறமா வந்து திருப்பி ஏஐ கிட்டே போயிட்டு எனக்கு வந்து லாகின் பேஜ் இந்த கிரெடிட்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு அதை சொல்லிச்சு. அதை எடுத்து போட்டு இப்போ லாகின் பேஜ் இருக்குது. இப்போ ஃப்ரீயாக பண்ண முடியாது. இப்போ அது கண்டிப்பாக சொல்லணும்னா நான் லிங்க்டின்ல பார்த்துட்டு டக்கு நெக்ஸ்ட்ல போய் பார்க்குறேன். இவர் வந்து போட்டிருக்காரு ஒன்று என்னன்னா, இதில் ஒரு நமக்கு ஒரு டெம்ப்ளேட்டும் கொடுத்தாரு. கரண் வந்து காதல் மன்னன் டைம் பாம் வச்சுட்டு போற மாதிரி அப்படிதான் இருந்துச்சு. நான் லான்ச் பண்ணிட்டேன், திடீர்னு பார்த்தா கிரெடிட்ஸ் போயிட்டே இருக்குது. ஐயோ இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணாங்கன்னா வந்து காசு செலவு பண்ணமே. சரி ஓகே, அப்போனா ஆத்தென்டிகேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்து கற்றுக்கிட்டு பண்ணியாச்சு. இப்போ வந்து 5 credits ஃபார் ஹூ எவ்ரி ஒன் சைன்ஸ் அப். அதுக்கப்புறம் என்ன என்கிட்ட காசு கொடுக்கணும். என்கிட்ட காசு கொடுத்தா நான் அப்புறம் கிரெடிட்ஸ் மேனுவலாக ஆன் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஆட்டோமேட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கல ஒன்றும். கண்டிப்பாக அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். சரி ஓகே, லெட்ஸ் டாக் அபௌட் யூ. சொல்லுங்கள் சஞ்சீவ், நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ வந்து ஐ எம் லேர்னிங் ஹவு டு கோட். பட் டு கிவ் யூ அ பிட் ஆஃப் பேக்ரவுண்ட், ஒரு 10 years முன்னாடியே ஃபினிஷ்ட் காலேஜ், லைக் ஐ ஸ்டடிட் ஐடி, உங்களை மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு 2 years ஐ ஒர்க்ட் at Capgemini and ஒரு 5 years here at Freshworks and 2 years at Superops, and I'm now building Supermeme.ai. It's an AI meme generator. So in the 10 years what I've done is I've spent 2 years in everything. 2 years in support, 2 years in marketing, 2 years in product, 2 years in sales. So the over time எனக்கு வந்து அது ஒரு holistic like approach கொடுத்துச்சு. இப்போ வந்து எனக்கு I want to build my own software. I want to build my own MicroSaaS. So that is what I'm working towards. நடுவில் I was doing freelancing. I was running Supermeme. In fact, நடுவில் வந்து I also acted in a TV series. So I was doing like random things. So இப்போ ஓரளவுக்கு last 2-3 weeks ஆக்சுவலி கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்திருக்கு. Now I have a clear path. So learning to code ரொம்ப வருஷம் ஸ்ட்ரகிள். அதை நான் ட்ரை பண்ணி எனக்கு வந்ததே இல்லை. இப்போ டைம் இருக்குது. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு டபுள் டவுன். எனக்கு வந்து அது பண்ணி ஆகணும். ஐ வாண்ட் டு பில்ட் மை ஓன் சாஃப்ட்வேர் அண்ட் மேக் மணி ஃப்ரம் இட். ஸோ யா, ரைட் நவ் தட்ஸ் ஹூ ஐ ஆம். ஒரு 2-3 yearsல வேறு ஏதாவது கூட ஆகும் தெரியல. பட் இப்போதைக்கு இதுதான் கோல். ஸோ கோடிங் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, நாங்களும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். நான் அதான் உங்களை மாதிரி காலேஜில் படிச்சிருக்கணும், அப்போ படிக்கல. நானும் ஐடி தான் படித்தேன், இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அந்த டிவி ப்ரோக்ராம் பற்றி அப்புறம் வருவோம். எனக்கு என்னன்னா, நீங்க அந்த வந்து மைக்ரோசாஸ்னு சொல்லிட்டு அதை லிமிட் பண்றீங்க. ஓகே, சி மைக்ரோசாஸ் ஆக்சுவலி லிமிட் இல்லை. ஸோ சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ், சாஸ் ஃப்ரம் அ டெஃபினேஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட் எனக்கு தெரியாது. ஆக்சுவலி மறந்துட்டேன் என்ன ஆக்சுவலாக சாஸ்னா என்னன்ட்டு. பட் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ யூ ஹாவ் ப்ராடக்ட்ஸ், யூ ஹாவ் யுவர் கேன்வா, யூ ஹாவ் லைக் வி ஹாவ் ஃப்ரெஷ்வொர்க்ஸ் சூட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், யூ ஹாவ் லைக் ஜோஹோ. ஸோ இவங்க எல்லாருமே என்னன்னா, இட்ஸ் அ பிஸ்னஸ் மாடல் வேர் யூ
are making money in millions and billions, and you're selling to ஒரு businesses and like big audience. ஸோ அங்கே பார்த்தா ஒரு லைசன்ஸோட விலை will be like $100 $200, and you have a large team of people building it. You have you'll probably take 1 year 2 year ஆகும் ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறதுக்கு, இப்போ மேபி ஈவன் ஷார்ட்டர். ஸோ மைக்ரோசாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ரோச் டு பில்டிங் சாஸ். ஸோ இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் அதை ஸ்கோப் ரெடியூஸ் பண்ணுறோம்ல. மைக்ரோசாஸ் என்னன்னா, is there a way where one person or a small team can build software and make money from it? அதுக்கு வந்து நம்ம அந்த சாஃப்ட்வேர் ரூல்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுறோம். we are saying okay, உங்களுக்கு ஒரு 20-30 பேர் தேவையில்லை, ஒரு ஆளால் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபண்டிங் தேவையில்லை, யூ கேன் டூ இட் பை ஜஸ்ட் நம்ம ஒரு $20 $30 வச்சு ஆரம்பிக்க முடியும். உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்க்கு யூ டோன்ட் ஹவ் டு ஸ்பெண்ட். ஸோ இப்போ மைக்ரோசாஸ் நம்ம சொல்கிறது எல்லாமே இஸ் அ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட், சாஸ் ப்ராடக்ட் சால்விங் அ ஸ்மால் ப்ராப்ளம் and selling to a small market with like small budget and like you know almost no funding, mostly bootstrap. So think இது ஒரு கேட்ச் ஆல் டேர்ம். இப்போ நான் இவ்வளோ பெருசாக சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மைக்ரோசாஸ் அப்படின்னு அந்த ஒரு இதில் ஓகே மைக்ரோசாஸ்னா என்ன அப்படின்றது கொஸ்டின் வருது இல்லை. ஸோ அது வந்து ஒரு கேட்ச் ஆல் டேர்ம் மாதிரி. இட்ஸ் லைக் ஒரு ஆக்சுவல் டெஃபினேஷனா என்னன்றதுலாம் தெரியாது. நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு நியூ வே ஆஃப் பில்டிங் சாஃப்ட்வேர். யூ ஆர் நாட் பில்டிங் சாஃப்ட்வேர் ஃபார் லைக் அ லார்ஜ் குரூப், you're building it for a smaller audience. And see, இப்போ ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு 1 million ரெவென்யூ அப்படின்றது ஒன்றுமே இல்லை. they'll probably going after a big. Imagine a small team making 1 million, bootstrap team making 1 million in revenue, life changing. ஸோ எனக்கு அதுதான், தட்ஸ் த கோல் ஐம் கோயிங் ஆஃப்டர். அண்ட் நம்ம சாம் ஆல்ட்மன் சொல்லியிருக்காரு, 1% $1 billion கம்பெனி இஸ் நாட் வெரி ஃபார் அவே. ஸோ தட் இஸ் அ பிக் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா இந்த கடைசி 2 வருஷத்துல வித் த அமௌண்ட் ஆஃப் திங்ஸ் ஏஐ கேன் டூ, it is actually possible. Like one person building software that can scale to 1 billion revenue is extremely possible. And I say, I'm not saying I want $1 billion, but I want to chase that. அதுல எவ்வளவு வருதோ வரட்டும், தப்பு இல்லை. சார் ரொம்ப டெக்னிக்கலா பேசுறதுக்கு முன்னாடி நீங்க சேல்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஆமா, சப்போர்ட்ல இருந்திருக்கீங்க, மார்க்கெட்டிங் அண்ட் பிஎம் ஆக்டராகவும் இருந்திருக்கீங்க. அதை பத்தி பேசலாம். ஸோ டெக்ல இல்லாத ஒரு ஆள் எப்படி இப்படி ஒரு மைக்ரோசாஸ் பண்றீங்க? இது எல்லாமே டெக் தானே. லைக் டெக்னா இட்ஸ் ஆல் சாஃப்ட்வேர். நான் எப்படி பார்ப்பேன்னா, சின்ன வயசுலேயே எனக்கு வந்து கம்ப்யூட்டரில் தான் நான் வேலை பண்ண போகிறேன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போவே வந்து ஸோ மை பிரதர் இஸ் 11 years older than me. ஸோ ஹீ ஸ்டடிட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதனால வீட்டில் சின்ன வயசுலேயே கம்ப்யூட்டர் இருந்துருச்சு. ஸோ அப்போவே வந்து ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் கம்ப்யூட்டர்ஸ், கேம்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அப்போயே அந்த ஆன்லைன் கம்யூனிட்டிஸ், அப்போ வந்து இந்த யாஹூ மெசேஜர் கம்யூனிட்டி, ஆர்குட் கம்யூனிட்டிலாம் இருக்கும், அங்கே குரூப் சேட்டில் போய்ட்டு சேட் பண்ணுறது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல கம்ப்யூட்டர் தான் நம்ம பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன், சாஃப்ட்வேர் கம்பெனி ஜாயின் பண்ணேன். ஸோ இன்னவே நான் சாஃப்ட்வேரோட இன்னொரு சைடில் இருந்திருக்கேன் எப்போவுமே. And most of the time I tried getting closer to software. So support-ல இருக்கும் போது you are away from building but closest to the customer. So அங்க இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமரோட சைட்ல இருந்து யூ வில் நோ, ஓகே அவங்க அதுதான் ஃபேஸ் பண்றாங்க, இதுதான் நம்ம சாஃப்ட்வேரோட பிரச்சனை இதுதான் அப்படின்றது, அந்த ஒரு எம்பத்தி வரும். சேல்ஸ்ல வரும்போது ஒருத்தர்கிட்ட நம்ம சாஃப்ட்வேரை கொடுக்கணும் அப்படின்னா அதை பற்றி எப்படி பேசணுன்றது தெரியணும். அவங்க கிட்ட வந்து இது வந்து ஜாவாவில் பில்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து லைக் ஓப்பன் AI 3.5 அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் அதுக்காக யாரும் வாங்க போகிறது இல்லை. ஸோ எவ்வளோ டெல் தம் ஹவு இட்ஸ் கோனா சேஞ்ச் யர் லைஃப். ஸோ அந்த ஸ்கில் வரும். மார்க்கெட்டிங்கில் இருக்கிறப்போ ஓகே ஒருத்தட்ட நேராக பேசி விற்கிறதுக்கும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட விற்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்றது புரியும், அது எப்படி பண்ணணுன்றது தெரியும். அண்ட் வென் யூர் இன் ப்ராடக்ட் என்ன பில்ட் பண்ணணும், லைக் ஒரு 10 விஷயம் பில்ட் பண்ணலாம் அப்படின்னா அதில் 1-2 தான் பண்ண முடியும். அந்த 1-2 எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை எப்படி வந்து குவிக்காக பில்ட் பண்ணுறது, அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஹவு டு யூ மேக் மனி ஃப்ரம் திஸ் ப்ராடக்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக இருக்கும்போது யூஆர் நாட் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் ஹவு டு பில்ட் ப்ராடக்ட், பட் யூர் திங்கிங் அபவுட் எவ்ரி திங். ஸோ இந்த ஸ்கில் எல்லாமே பசங்க இன்னவே நான் சாஃப்ட்வேர் கூடவே தான் இருந்திருக்கேன். இது எல்லாத்துலேயும் ஒரு காமனான விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து ஒரு ஐடியா வரும். இப்போ ஒரு ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஐடியா வரும். யாருமே கேட்க மாட்டாங்க சொல்கிறது. நம்ம ஒரு புது ப்ராடக்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வரும், எக்ஸைட்டடாக போய் சொல்லுவோம், யாருக்குமே புரியாது. அவங்களுக்கு வந்து என்னன்னா, புரியாதுன்றதை விட மேபி எனக்கு ஒழுங்காக சொல்ல தெரியலையான்னு தெரில, நிறைய விஷயம் எனக்கு வந்து இது ஒர்க் ஆகும்னு தோன்றது ஒரு நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு தோணும். ஸோ அதனால் வந்து என்னால் ஒரு டெவலப் பண்ண முடியல அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கம் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் நடுவில் நான் நிறைய வாட்டி பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், நெவர் ஒர்க். இப்போ ரீசெண்டாக அண்ட் சூப்பர் மீம்க்கு அப்புறமா எனக்கு வந்து அந்த ரியலைசேஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. அதாவது if 3 people in a WhatsApp group who have not met each other can build software and make $5,000 a month அப்படின்னா that is possible. அப்போ அதில் இருக்கிற மிஸ்ஸிங் ஸ்கில் எனக்கு டெவலப்மெண்ட் மட்டும், எனக்கு கோடிங் பண்ண தெரியாது.
சரி ஓகே அது இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐ பீன் ட்ரைங் பட் லைக் லாஸ்ட் இயர் வாஸ் பிஸி அண்ட் குடன்ட் கெட் டு இட். இப்போ வந்து எனக்கு சரி ஓகே அந்த ஒரு மிஸ்ஸிங் பீஸ் தான் இருக்குது, ஃபுல்லாக இறங்கி பண்ணிவிட்டு அண்ட் எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கு என்னால் அது ஏன்னா மற்ற எல்லாத்தையும் பண்ணியாச்சு, இது மட்டும் தான் பண்ணல. இது பண்ணிட்டா மற்ற எல்லாத்தையும் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் எங்கே இருக்குது. ஸோ நவ் ஐ ஹேவ் டைம். ஸோ ஐ தாட் ஓகே ஒய் நாட். சார் லிங்க்டின்லேயே ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருந்தது, why you need to code அப்படின்னு. ஆமாம், இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? ஓகே, தேங்க்யூ. ஆமாம், ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குல்ல. நான் இப்போ லைக் இஃப் யூ ஸ்பெண்ட் டைம் இன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம்ஸ், இந்த மாதிரி கான்வர்சேஷன் வர, ஏன்னா தே அசியூம் தட் கோடிங் இஸ் நாட் ஃபார் மீ. இப்போ நம்மளால கோடிங் பண்ண முடியாது, நம்ம கற்றுக்க முடியாது அப்படின்ற அந்த அசம்ஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கு, பிகாஸ் தே திங்க் இட் இஸ் வெரி ஹார்ட். But it is not like that, especially now with AI assisted tools, it is not hard at all. அந்த மிஸ்கன்செப்ஷன் பிரேக் பண்ணும். ஸோ அதுதான் என்னோட இது. இப்போ வந்து நான் ஏன் அதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் லிங்க்டின் ட்விட்டர்லனா, ஐ வாண்ட் மோர் பீப்புள் டு கெட் அவுட் ஆஃப் த தாட் தட் என்னால் கோடிங் கற்றுக்க முடியாது, எனக்கு கிடையாது அப்படின்றது. அண்ட் இன்னொன்று, வென் யூ ஹாவ் ஐடியாஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் ஐடியா வரணும் அப்படின்னா அது நீங்கள் இறங்கி பண்ணால் தான் வரும். ரொம்ப கஸ்டமைஸ்டு. ஆமாம், இல்லைனா லைக் ஈவன் இஃப் யூ ஒர்க் வித் அ ஸ்மால் டீம் அது கஷ்டம். ஸோ ஈவன் இஃப் யூ ஒர்க் வித் அ ஸ்மால் டீம், அவங்க ஐ மீன் சி ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தட் ஓகே சூப்பர் மீம் டீமில் இந்த செம பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி எங்களால் ஒர்க் பண்ணவே முடியாது, செம சிங்கில் இருக்கும். இங்கேயுமே கடைசி நுவான்ஸ் இருக்கும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா இட் லைக் யூ ஸ்பெண்ட் அ லாட் மோர் டைம் கம்யூனிகேட்டிங் தன் ஆக்சுவலி டூயிங். இதே உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சா டேரக்டாக நான் நினைக்கிறத போய் பண்ணிடலாம். அந்த ஃபீட்பேக் லூப் இஸ் வெரி குவிக். இந்த 3 people அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, அது எப்படி வருது அதுதான் டக்குனா தான் வருது. அது எப்படி ஒரு NLP ஒரு ஆக்சுவலி ஒரு ஆல்ரவுண்ட்னு சொல்லுவோம், ஒரு டெக் ஸ்டாக், இந்த மூணுத்தையும் வச்சு ஹவு டிட் யூ கம் அப் வித் சச் அ கிரேட் ப்ராடக்ட்? ஆக்சுவலாக ப்ராடக்ட் எப்படி வந்தீங்க? இப்போ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஹைரிங் வருவாங்க, 400 பேர் 500 பேர் எடுப்பாங்க. ஓகே, ப்ராடக்ட்லேயுமே சரி அவ்வளோ பேர் எடுப்பாங்க. ஓகே, ஹவ் யூ பில்ட்? ஓகே, ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன கான்வர்சேஷன் தான். இப்போ நமக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் எல்லாமே பெரிய சாஃப்ட்வேர். லைக் இப்போ நம்ம வந்து கூகுள்னா ஒரு ஐ டோன்ட் நோ மேபி 80,000, ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் ஆர் ஒர்க்கிங், லைக் சம் thousands ஆஃப் பீப்புள். இப்போ இங்கே லோக்கல் இங்கே கம்பெனிஸ் எடுத்தாலுமே வந்து there are so many thousands ஆஃப், ஸோ இந்த thousands hundredsலேயே நம்ம பார்த்துட்டோம். பட் ரியாலிட்டி என்னன்னா சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் தேவையில்லை. பெரிய நிறைய அது சாஃப்ட்வேர் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும் அப்படின்னா தேவை. சரி, இப்போ நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன? we want to make money from software. நம்ம வந்து $1,000-$2,000 விற்க போகிறது, நம்ம $10 விற்க போகிறோம். $10 தேவையான வேல்யூ சாஃப்ட்வேர்ல இருந்தால் போதும். $10 தேவையான வேல்யூ பில் பண்ணுறதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வேணாம், கம்மியாக இருந்தால் போதும். ஸோ இட் ஹாஸ் டு சால்வ் ஒன் ப்ராப்ளம், இட் ஹாஸ் டு சால்வ் தட் ப்ராப்ளம் ரியலி வெல். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எனி ப்ராடக்ட்ஸ். இஃப் அகெட் சாஃப்ட்வேர், நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான ப்ராடக்ட் நிறைய சின்ன சின்ன ஒன்றும் இப்போ ஃபோன் பின்னாடி ஒன்று இருக்குது, அந்த அட்டாச் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் கை உள்ளே விட்டோன்னே அங்கே யூ கேன் ஜஸ்ட் ஹோல்ட் இட் வித்வுட் ஃபாலோயிங், அவ்வளோதான் அந்த ப்ராடக்ட் பண்ணுது. அதுக்கு எவ்வளோ காசு கொடுக்க போகிறோம்? பட் இட்ஸ் அ ஸ்மால் ப்ராடக்ட், இட் சால்வ்ஸ் ஒன் ப்ராப்ளம் ரியலி வெல். ஸோ சாஃப்ட்வேர்லேயும் அந்த மாதிரி தான். ஆனால் இதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது, இதெல்லாம் இப்போ தான் சொல்கிறேன். அப்போ பண்ணுறப்போ இந்த மைக்ரோசாஸ் எதுவுமே தெரியாது, ஏன்னா அப்போ ChatGPT கூட இல்லை, இதெல்லாம் இப்போ தான் தெரியும் எனக்கு. ஸோ அந்த டைமில் எனக்கு ஐ வாஸ் ஆல்ரெடி இன் ஜாப், நான் ஆல்ரெடி ப்ராடக்ட் மேனேஜராக இருந்தேன். ஐ வாஸ் ஆக்டிவ் ஆன் லிங்க்டின், அந்த வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருப்பேன். ஸோ ஐ வாஸ் ஸ்லோலி பில்டிங் மை ஆடியன்ஸ். இல்லை, போஸ்டிங் தீஸ் வீடியோஸ் ஆன் லிங்க்டின் அண்ட் பீப்புள் ஆர் ரீச்சிங் அவுட் தேர் டாக்கிங். அப்போ வந்து நான் ஒரு நோ கோட் டூலில் ஒரு மீம் சர்ச் என்ஜின் பண்ணேன். ஸோ இன்னொரு ஆக்சுவலி வாஸ் டேக்கிங் அ ஆன்லைன் கோர்ஸ், அதுக்காக பண்ணேன். ஸோ அப்போ வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மீம் தான். அங்கே வந்து ஒரு நோ கோட் ப்ராடக்ட் பண்ணோம், எனக்கு வந்து மீமில் தான் அதை பண்ண தெரியும். சரி ஓகே அதில் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, அது ரொம்ப சிம்பிள் ப்ராடக்ட், 20 டெம்ப்ளேட் இருக்கும். என்ன அதில் டிஃப்ரெண்ட்னா, நீங்கள் வந்து டெம்ப்ளேட் நேம் தவிர யூ கேன் சர்ச் ஃபார் எமோஷன்ஸ். இப்போ ஆங்க்ரி அப்படின்னு போட்டால் லைக் யுவர் வில் ஸ்மித் ஸ்லாப்பிங் அந்த மீம் டெம்ப்ளேட் வரும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோதான் இது. பட் வாட் தட் எனேபிள்ட் வாஸ் ஐ ஷேர் இட் ஆன் லிங்க்டின் அண்ட் ராம்ஸ்ரீ வாஸ் பில்டிங் அன் AI மீம் ஜென்ரேட்டர். ஸோ இஸ் ஒன் ஆஃப் மை கோஃபவுண்டர்ஸ். ஸோ ராம்ஸ்ரீ வந்து அவனும் அது பண்ணிட்டு இருந்தான், நானும் அது பண்ணிட்டு இருந்தேன். வி ஆர் கனெக்டட் பிகாஸ் ஆஃப் சம்திங் கால்ட் லிங்க்டின் கிரியேட்டர்ஸ் ப்ரோக்ராம். அது வந்து என்னோட வீடியோஸ் நல்லா வந்துச்சு. ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட் ரேண்டம் லூப். அப்போ then we got on a call and we said, see, you are building something and I am someone who's interested in memes. So there is obviously room to collaborate here. He was 2 steps ahead of me already. Ramshree already had a no-code SaaS, like Questgen.ai and sollte, that was already making money. And he was living the life that I wanted to live. So he didn't have a job. He was freelancing. He was creating courses. He was building software and making money. So எனக்கு வந்து அந்த ஃபார் வாட் எவர் இட் வாஸ், எனக்கு ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம்ன்றது தெளிவாக இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே அண்ட் எனக்கு எல்லாமே புதுசு. ஸோ ஐ சார் ஓகே லெட்ஸ் ட்ரை சம்திங். அண்ட் தென் ஹி சார் ஓகே வி நீட் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஐ நோ அ பர்சன் ஃப்ரம் ட்விட்டர், லெட்ஸ் கெட் ஆன் அ கால் அப்படின்ட்டு ஒரு ஜூம் கால். எனக்கு இப்போ வரைக்கும் நாங்கள் மீட் பண்ணதில்லை, ஜூம் கால் தான் இப்போ வரைக்கும்.
பர்சனல் சாட்ஸ் கூட இருக்காது. அந்த வாட்ஸ்அப் அந்த சூப்பர் மீம் குரூப்ல நாங்கள் 3 பேர் பேசுறது தான். லைக் our relationship is very clear and we are completely okay with it. We are completely happy with it. ஸோ ஜூம் கால் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்போது ஐ திங்க் Jan 2023 பிஃபோர் சாட் ஜிபிடி வந்துட்டு, சாரி 2022 சாட் ஜிபிடி 22 நவம்பரில் வந்துச்சு நினைக்கிறேன், if I'm not wrong. ஸோ 20 அந்த டைமில் அண்ட் தென் வி லான்ச்ட் 1 month லேட்டர் பேசிக் வெர்ஷன். அதில் வந்து ரொம்ப சிம்பிள், ஒரு 10 ட்ராப் டவுன் இருக்கும், 10 ட்ராப் டவுனில் 10 டாபிக் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்து ஒரு மீம் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தா ஒரு 3 மீம் வரும், அவ்வளோதான். அப்போது அவ்வளோதான் பண்ண முடிஞ்சுது. பட் someone paid $20 for that. ஸோ we were like, சரி ஓகே, there is something here. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் ஆஃப் 3 people, இன்ஃபேக்ட் 2 people, ஐ எம் நாட் அ டெக்கி. லைக் இப்போ இருக்கும் ஐ ஹவ் நாட் கான்ட்ரிபியூட் டு சூப்பர் மீம், தனியாக அதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2 பேர் தான், அவங்க 2 பேர் தான் வந்து கோட் அடிச்சாங்க, நான் எவ்ரிதிங் எல்ஸ் ஐ மேனேஜ். இட் இஸ் பாசிபிள். அண்ட் இப்போ வந்து லைக் யூ கேன் பில்ட் அ ஃபுல்லி ஃபீச்சர்ட் காம்ப்ளெக்ஸ் ஆப் பை 1 person. இட்ஸ் வெரி மச் பாசிபிள். எது பாசிபிள் இல்லைன்னா turning that into a business, that's going to be hard. So இப்போ வந்து you're building, let's say a huge HubSpot மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஸ்வீட் வந்து தனியாக வந்து பில்ட் பண்ணிட்டு அதை மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னா அது கஷ்டம். அதுக்கு that's where the MicroSaaS mindset kind of helps, where you pick one thing. இப்போ நான் இப்போ இந்த AI பிளாக் ஜென்ரேட்டர் பண்ணது, இட் வாஸ் அது மட்டும் தான் பண்ணும், அது தவிர எதுவும் பண்ணாது. இப்போ நான் அதனால தான் டொமைன் வந்து SaaS டூல்ஸ் அப்படின்னு டொமைன் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஐ கேன் பில்ட் எனி SaaS டூல்ஸ் அண்ட் புட் இட் அண்டர் தட். ஸோ அதுக்காக தான் அந்த டொமைன் வாங்கினேன். பட் it has to solve one problem well. So அந்த thought தான், which is what Supermeme also does. It can turn text into memes. The social media scheduling, இல்லைனா வந்து இமேஜ் எடிட்டிங், அதெல்லாம் எதுவுமே பண்ணாது, இது மட்டும் தான் பண்ணும். அண்ட் இதுக்கு 3 பேர் போதும். அந்த மீம்ங்கிறது ஆரம்பிச்சது இல்ல? ஆமா. ஓயா மீம் எங்க இருந்து அது வந்தது? எங்க உங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு this meme can be turned into a business idea அப்படின்னு? ஓகே, ஸோ மீம் வந்து எனக்கு அகைன் சின்ன வயசுல இருந்தே, அப்போ வந்து அந்த அது மீம்ன்ற பேரே இருக்குமான்னு தெரியல. ஸோ நான் சின்ன வயசுல என்ன பண்ணுவேன், இந்த மேகசீன்ஸ்ல வர இமேஜஸ்லாம் கட் பண்ணிட்டு நோட் புக்கில் ஓட்டிட்டு கீழே ரேண்டமாக சம்மந்தமே நம்ம கேப்ஷன் எழுதுவோம். அப்போ அதான் மீம். எனக்கு என்னமோ அந்த அன்ரிலேட்டட் திங்ஸை லிங்க் பண்ணுறதுல அது ஒரு ஃபேசினேஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து கோல்ட்பர்க் இமேஜ், லைக் I don't know if you watch wrestling, WWE, like கோல்ட்பர்க் இமேஜஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு பார்ப்பீங்களா? சின்ன வயசுல பார்த்தது. நானும் சின்ன வயசுல தான் பார்த்தேன், இப்போ பார்க்கறது இல்லை. பட் ஐ நோ பீப்புள் ஹூ ஆர் ஸ்டில் வாட்சிங் இட், விச் இஸ் கிரேட். ஸோ கோல்ட்பர்க் இமேஜில் வந்து வாங்கிட்டு கீழே வந்து நானே என்னோட தமிழில் கேப்ஷன் எழுதுவேன். அது சும்மா ஃபன்னியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ்புக்கில் ஐ ஸ்டார்ட் ஷேரிங் மீம்ஸ் அண்ட் ஆல் தட். அது அந்த டைமில் போயிட்டு இருந்தது. எப்போ அது ரியலாக மாறுச்சு அப்படின்னா 2015-2016 டைமில். ஸோ நான் ப்ரீ சேல்ஸில் இருந்தப்போ ஐ யூஸ் டு டூ ப்ரெசன்டேஷன்ஸ் இன் மை ஸ்பேஸ். ஸோ கான்ஃபரன்ஸில் போய் பேசணும். அப்போ வந்து ஐ ஸ்டார்ட் யூசிங் மீம்ஸ் இன் தோஸ் ப்ரெசன்டேஷன்ஸ். பேசிக்கலி சின்ன வயசு அறிவு இல்லை, ஸோ அதனால் வந்து அது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு கூட தெரியாது. சார் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கான்ஃபரன்ஸில் வந்து மீம்ஸ் போட ஆரம்பித்தேன். அப்போ வந்து ரிசப்ஷன் செம்மையாக இருந்துச்சு, லைக் பிகாஸ் நோ ஒன் எக்ஸ்பெக்டட் தட். இப்போ மீம்ஸ் இன் ப்ரெசன்டேஷன்ஸ் கொஞ்சம் காமன். 2016லலாம் அவ்வளோ இல்லை. அதுவும் நான் போகிற கான்ஃபரன்ஸ்லாம் ஐடி கான்ஃபரன்ஸ், வேர் யூ எக்ஸ்பெக்ட் சூப்பர் சீரியஸ் கான்டென்ட். நான் அங்கே போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் பெருசாக மீம் நான் நின்று பேசிகிட்டு இருப்பேன், பின்னாடி வந்து மீம் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறமா சிரிப்பாங்க, சரி ஓகே சிரிச்சிட்டாங்க, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போது நல்லா ரிசீவ் ஆனதுக்கப்புறம் வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ் மீம்ஸ் கேன் பி அ ரியலி பவர்ஃபுல் வே டு கம்யூனிகேட் ஐடியாஸ். இப்போ வரைக்குமே அந்த ஒரு தாட்டு தான். அப்படி இருக்கிறப்போ வேர் எல்ஸ் கேன் யூ லெவரேஜ் இட். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், என்னோட ஓன் பிராண்டுக்கே அது யூஸ் ஆச்சு. அண்ட் மோர் தென் தட் இட் பிகேம் அ வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த கோவிட் டைமில் ஐ யூஸ்ட் அ லாட் ஆஃப் மீம்ஸ் டு டாக் அபவுட் ஆஃபீஸ். லைக் ஆஃபீஸில் நமக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மீம்ஸ் ஒரு நல்ல டூலாக இருந்துச்சு. அதை ஷேர் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நிறைய பேருக்கு இதே பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் ரிலேட் பண்ணாங்க, அவ்வளோ பேர் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ எனக்கு அது வந்து இட் வாஸ் அ குட் வே டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். அண்ட் ஸ்லோலி இட் பிகேம் மை பிராண்ட். சரி ஓகே சஞ்சீவ்னா மீம் போடுவான் அப்படின்ற மாதிரி ஆச்சு. பட் ஐ மேட் ஷுர் த மீம்ஸ் ஆர் ஆல் இன் தி ஆஃபீஸ் சிச்சுவேஷன். அதை தாண்டி நான் போக மாட்டேன். ஐபிஎல் நடுவில் போட்டிருந்தோம், ரெண்டு வருஷம் ஐபிஎல்க்கு ரெகுலராக எல்லா மேட்சுக்கும் மீம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஐபிஎல் பார்க்கறதுனால அதுவும் விட்டேன். இப்போதைக்கு ஆஃபீஸ் சிச்சுவேஷனில் அண்ட் நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ணுறது இப்போ வந்து ஐ போஸ்ட் மீம்ஸ் அபவுட் லேர்னிங் ஹவு டு கோட். இப்போ நான் என்ன சுச்சுவேஷனில் இருக்கனோ அதில் இருக்க பிரச்சனையை பேசுறதுக்கு மீம் ஒரு டூலாக இருந்துச்சு. ஸோ பிஸ்னஸாக ஆகிறதுக்கு வந்து எனக்கு see, if not for Ramshree, I wouldn't even know that an AI meme generator is possible. ஏன்னா அந்த கான்செப்டே எனக்கு புரிஞ்சிருக்காது. பிகாஸ் he came up with that idea. அதை எப்படி பிஸ்னஸாக மாற்றுறதுன்றது எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ நான் மீம்ஸ் ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ கேன் மேக் அ கேஸ் டு சே
மார்க்கெட்டிங்க்கு மீம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். இஃப் யூர் அ மார்க்கெட்டர், நீங்கள் சொல்கிறது தான் 10 அதர் கம்பெனியும் சொல்கிறாங்க. உங்களுக்கு யூ நீட் அ வே டு ஸ்டாண்ட் அவுட். அதுக்கு மீம்ஸ் கேன் பி யூஸ்ஃபுல். அண்ட் ஐ பிலீவ் இன் தட் பிகாஸ் ஐ பில்ட் மை brand with that. And there are so many companies memes வச்சே they've grown their social, they've used memes in social media. So ஒரு கம்பெனிக்கு memes can be beneficial. Now our product obviously once like you believe in that vision, you need a way to create memes. அப்போ தான் வந்து ஓகே, நீங்கள் இதுக்கு போய் டெம்ப்ளேட்லாம் தேடி கேப்ஷன்லாம் டைப் பண்ணோம், அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. எங்ககிட்ட வாங்க, ஒரு டூல் இருக்குது, என்ன சொல்லணும்னு மட்டும் சொல்லுங்கள், அதுவே மீம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் த தீசிஸ். இப்போ இந்த பிஸ்னஸ் நாங்கள் மல்டிபிள் வேஸில் பண்ணலாம். Like for example, one other way that I did is I also consulted for memes. Like I would work with founders and create memes for them. அது ஒரு வேரியன்ட், அதுவும் பண்ணலாம். ஸோ ஆனால் எனக்கு வந்து இந்த அப்ரோச்சில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட். லைக் யூ கேன் கோ கிரியேட் மீம்ஸ் அண்ட் யூ கேன் ஷேர். லைக் யூ டோன்ட் நீட் டு டிபெண்ட் ஆன் மீ. கன்சல்டிங்னா இட்ஸ் லைக் there's a lot of back and forth வரும். இப்போ நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்களுக்கு அது பிடிக்காது, அந்த இதெல்லாம் இருக்கும். ஐ ப்ரிஃபர், ஈவன் இஃப் ஐ எம் கன்சல்டிங், ஐ ப்ரிஃபர் ப்ராடக்டைசிங் இட் அட் சம் பாயிண்ட். லைக் அதே இதை நான் இல்லாமல் பண்ண முடியுமா, சாஃப்ட்வேர் வச்சு பண்ண முடியுமா அப்படின்றது தான் வந்து ஃபார் மீ தட் இஸ் எக்ஸைட்டிங் தேன் ஆக்சுவலி டூயிங் த ஒர்க் டே அண்ட் டே அவுட். சஞ்சீவ் எம்சின்னு வச்சுக்கலாமா? எதுக்கு எம்சி? சாரி, மீம் கிரியேட்டரா? ஓகே இல்ல சஞ்சீவ் என்சின்னு இருக்கட்டும். ஓகே, ஆக்சுவலி அந்த மீம்ஸ் பத்தி we had ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் because memes are funny, they are supposed to be funny, and when you incorporate memes with brand values and the brand messages, அது தள்ளி கூட்டு போயிடாதா? இப்போ somebody is looking at a meme and they are thinking that it's funny and சிரிச்சிட்டு போயிடுறாங்க. more than that, அது it's a reflection of the brand message itself. See, okay, great question. நமக்கு எஸ்பெஷலி மார்க்கெட்டர்ஸ் அண்ட் ஸ்மார்ட் பீப்புள் என்ன பிரச்சனைனா, we assume too much. Like, do you really think a consumer when they're scrolling meme from a brand இவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறியா? அவங்கள பொறுத்திருக்கு ஒரு மீம் எங்க பிரச்சனை வரும்ன்ற சொல்றேன். பிகாஸ் யுவர் லைன் ஆஃப் திங்கிங் இஸ் ரைட். when your meme is offensive or when your meme is like borderline அந்த problematic ஏரியாவில் போகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. யூசர் எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்போ ஒரு மீம் போட்டு அதை பார்த்து யாரும் வாங்க போகிறது இல்லை உங்கள் பிராண்டுக்கு. அட் த சேம் டைம் தேர் நாட் கோன் மேக் அ ஸ்னாப் ஜட்மெண்ட் அபவுட் யூ ஃப்ரம் ஒன் மியூ. இந்த பிராண்ட் வந்து மீம் போடுறாங்க, ஸோ அதனால் வந்து நம்ம இந்த பிராண்ட் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு யாரும் யோசிக்க போகிறது இல்லை. என்ன ஆகும்னா, if as a brand you post content that you enjoy, like that your audience will enjoy, over time அந்த மைண்ட்ல அந்த அசோசியேஷன் ஃபார்ம் ஆகும். ஓகே, திஸ் பிராண்ட் போஸ்ட் குட் கான்டென்ட். இப்போ நம்ம யூடியூப் சேனல் சொல்லுவோம் இல்லையா, அவங்க போடுற வீடியோ நல்லா இருக்கும், இப்போ அந்த வீடியோ நல்லா அவ்வளோதான், தட்ஸ் வாட் யூ ட்ரைங் டு டூ. இந்த பிராண்ட் போடுற கான்டென்ட் நல்லா இருக்கும்ன்ற அந்த ஒரு மெசேஜ் வர்றதுக்கு மீம்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே. It doesn't have to be the only way. You can post videos, you can post like, for example, some Zerodha oda brand la they have that varsity, which is like, anyone who needs to learn stock market will go there. You go and you get like great content on stock market. At the same time, let's say Superbase is a database tool. Superbase or Twitter pona meme page மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ. and they are a database product, like it's as technical as it can get, and they have so many customers. So it totally depends on what you want to do first. As a Superbase is clear that this is the path that I want to take. எனக்கு இதை வச்சு க்ரோ பண்ணோம் அப்படின்றது. ஆடியன்ஸ் வில் லைக் உங்கள் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ டெவலப்பர்ஸ் வில் ரிலேட் வித் தட், ஸோ இட் ஒர்க்ஸ் ஃபார் தம். பட் லெட்ஸ் சே ஐ டோன்ட் நோ இஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ரிலேட் வித் மீம்ஸ். ஸோ உங்கள் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாறும். இஃப் யூ ஆர் கோயிங் ஆஃப்டர் அன் ஆடியன்ஸ் ஹூ வில் என்ஜாய் மீம்ஸ், தென் இட்ஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. பட் இஃப் யுவர் ஆடியன்ஸ் டோன்ட் என்ஜாய் மீம்ஸ், ஆனால் எனக்கு மீம் போடணும் அப்படின்னு நீங்கள் போட்டால் இட்ஸ் அ பேட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். அண்ட் ஒன் மோர் மேக்ரோ பாயிண்ட் ஹியர் இஸ், இப்போ வந்து நம்ம ஒரு 15-20 years ago emojis like இந்த ஸ்மைலிஸ்லாம் வந்து இட் வாஸ் அ வெரி சாட் லாங்குவேஜ், லைக் எஸ்எம்எஸ்ல ஃபார்ம் ஆச்சு, சாட் ரூம்ஸில் ஃபார்ம் ஆச்சு, அங்கே பாப்புலராக இருந்துச்சு. ஸ்லோலி it came into workforce, like emails வர ஆரம்பிச்சது. இப்போ ஸ்லாக்ல it's a part, like you can react to the emojis, so it's part of the language right now. But if you look at the evolution, அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, like people who grew up using emojis in their like in their messages, they entered the workforce, and over time they became majority, so the trend followed. And same thing is happening to GIFs. இப்போ நிறைய இன்டர்காம்லாம் GIF is part of the reply. நீங்கள் ரிப்ளை பண்ணுறப்போ you can use GIFs to reply. So that is coming in. Like Slackல you can reply with GIFs, and the 10-hour integration is everywhere now. So my bet is that a generation that is used to communicating with memes, அவங்க வந்து ஒர்க் ஃபோர்ஸில் வர
the trend around them will also change. So you will have audience who are more sensitized to memes and they will know how to take it. See, இப்போ Elon Musk Twitterல பார்த்தா he only posts memes and that's his almost communication language. So இதெல்லாம் கொஞ்சம் பாப்புலர் ஆரம்பிக்கும். அண்ட் அப்போ வந்து இந்த see 20 years ago மீம் போட்டா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் இப்போ போட்டா இட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட், யூ வில் ஸ்டில் பி ஃபைன். பட் உங்களுக்கு அதை தாண்டி ஒரு லேயர் வேணும்னா லுக் அட் யுவர் ஆடியன்ஸ் அண்ட் see if they enjoy memes. அவங்க என்ஜாய் பண்றாங்கன்னா போடுங்க, அப்படி இல்லைனா வேணாம். ஸோ இலான் மஸ்க் சொன்ன மாதிரி மீம் இஸ் யூனிவர்சல் லாங்குவேஜ்ன்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆமா, ஏன்னா இப்போ அந்த இவர் இருப்பாரு கேபின்னு ஒரு டிக்டாக்கர், லைக் ஹீஸ் அ வெரி பாப்புலர் டிக்டாக்கர். ஆல் ஹி டஸ் இஸ் ஜஸ்ட் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஹீ ஹாஸ் நம்பர்லாம் இருந்தாலும் பட் எக்ஸ்ட்ரீம்லி ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபாலோயிங் பிகாஸ் தெர் இஸ் நோ லாங்குவேஜ். ஸோ அதனால யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் எல்லாருக்குமே புரியும். மீமும் கிட்டத்தட்ட அப்படிதான். இப்போ நான் வந்து நிறைய என்னோட தமிழ் மீம்ஸ் அப்படின்னு ரிலேட்டட், லைக் திடீர்னு தமிழ் மீம் போட்டால் யாரோ பிரசிலியன் கிட்ட இருந்து ரீட்வீட் வரும், அங்கேருந்து கோட் ரீட்வீட் வரும், வடிவேல் டெம்ப்ளேட். என்னன்னா அந்த டெம்ப்ளேட்ல இருக்க எமோஷன் மட்டும் தான் பார்ப்பாங்க. இது எந்த படத்துல இருந்து வந்துச்சு, எந்த லாங்குவேஜ், அதெல்லாம் தெரியாது. இது லுக் அட் அ மீம், இட்ஸ் ஃபன்னி, இட்ஸ் கோயிங் டு ட்ரெண்ட். ஸோ தட் மீம் டெம்ப்ளேட் கம்ஸ் வித் இட்ஸ் எமோஷன். ஸோ யூ கேன் யூஸ் தட் டு கம்யூனிகேட் டு எனி ஒன். இட் டசன்ட் மேட்டர், லைக் லாங்குவேஜ்லாம் அங்கே பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து தமிழ் மீம் டெம்ப்ளேட் வச்சுட்டு என்னால் வந்து லைக் யூஎஸ் மார்க்கெட்டில் பேச முடியாது அப்படின்னா, யா லாஜிக்கலி யூ காண்ட். பட் லைக் இட் வில் தே வில் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட். தெர் இஸ் நத்திங் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் இட். ஸோ இப்போ நீங்கள் மீம் கன்சல்டண்டாக இருந்திருக்கீங்க. ஸோ அப்படி இருந்தப்போ மார்க்கெட்டிங் அப்போ பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ் இருக்குல்ல, B2C, அதில் மீம்ஸ் அதிகமாக ஒர்க் ஆகுமா இல்லை B2B ஒர்க் ஆகுமா? சி B2Cல யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக. ஒர்க் ஆகுமான்றது பார்த்து என்ன கேட்டால் ரெண்டு இடத்துலையுமே ஒர்க் ஆகும் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஹோல் கான்வர்சேஷன் அபவுட் B2B B2C அது வந்து நம்ம மைண்டில் கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு கான்செப்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, யூ டாக் லைக் இப்போ நம்ம ஒரு B2B கஸ்டமர் வெண்டர் கான்வர்சேஷன் முடிச்சுட்டு வெளில அவர்கிட்ட தனியாக போய் பேசினாலும் அதே கான்வர்சேஷன் தான் நடக்கும் அங்கேயுமே. ஸோ எவ்ரி ஒன்ஸ் இன் அ வே கன்சியூமிங் சம்திங். B2Bல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, தே ஆர் ரெப்ரசென்டிங் தேர் கம்பெனி. இப்போ வந்து ஒரு கன்சியூமராக நான் ஒரு பொருள் வாங்கும் போது நான் எனக்காக வாங்குறேன். பட் ஒரு B2B சுச்சுவேஷனில் இஃப் ஐம் பையிங் அ ப்ராடக்ட் ஐம் பையிங் இட் ஃபார் மை கம்பெனி. ஸோ அந்த ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. பட் டீப் டவுன் ஐ எம் ஸ்டில் தட் சேம் பர்சன். ஸோ இப்போ நான் ஒரு B2B பர்சனாக ஒரு மீம் பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு B2C கான்டெக்ட்ல நான் அதுக்கு சிரிப்பேன், B2B கான்டெக்ட்ல சிரிக்க மாட்டேன்றது கிடையாது. ரெண்டு இடத்துலையும் நான் சிரிப்பேன். ஸோ அதனால வந்து B2Cல அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பிகாஸ் தேர் லைக் தேர் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இஸ் ஸ்லைட்லி ஹையர் அண்ட் தேர் நாட் லைக் தே ஹாவ் டு ரீச் தட் மாஸ் ஆடியன்ஸ். ஸோ அதுக்கு வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். இங்கே மாஸ் ஆடியன்ஸ் ரீச் பண்ணுறோன்ற நீட் கிடையாது. ஏன்னா தேர் ஆர் அதர் வேஸ் டு பிரிங் இன் தட் ஆடியன்ஸ். அங்கே வந்து லைக் யுவர் ப்ராடக்ட் ப்ரைஸிங் இஸ் என்ன சொல்கிறது, அங்கே வால்யூம்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் லைக் வால்யூம்ஸ் யூ நீட் தட். ஹியர் த ப்ராடக்ட் ப்ரைஸிங் இட் செல்ஃப் இஸ் ஹையர். ஸோ அதனால் யூ ஆர் மோர் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் யர் மார்க்கெட்டிங் அப்ரோச். எனக்கு இந்த ஆடியன்ஸ் இங்கேருந்து வந்தால் போதும் அப்படின்றது. ஸோ அப்ரோச் டிஃப்ரெண்ட்னால டேக்ஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ரையாரிட்டி. பட் ஒர்க் ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். இங்கே வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க, சாரி B2Bல கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க, இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அண்ட் இங்கேயுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ வுடன்ட் சே தட் B2Bல யூஸ் பண்ணல அப்படின்னு இல்லை. பட் இட்ஸ் not very common. Like I can think of like Superbase is one example. Like they do memes a lot. Product Hunt deals with memes. Where Dooley or CRM product irukku, they do memes. CRM, yeah, okay. CRM company. Thread on or like they're a customer support tool. Recently they did a meme launch video where on the product launch வந்து they recreated those memes. It's not even like a meme template. அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி they recreated those memes. So at the end of the day, and இவங்களாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, they want to reach their audience. So அந்த கோல் மீட் ஆகுது அப்படின்னா it's fine. So that doesn't matter if it's B2C or B2B. Again, if your audience is going to not enjoy memes, don't do it. But if they are going to, then it doesn't matter if it's B2B or B2C. Okay, so there is one thing that is called conversion rate. ஆமா, நீங்க மார்க்கெட்டிங் இதெல்லாம் எங்க கத்துக்கிறீங்க? காலேஜ்ல உட்காந்துட்டு இல்ல ரெக்கார்டா கேக்குறீங்க? ஆமா, இல்ல ஆக்சுவலி அவ்வளவுதான். லிங்க்டின்லயும் பிளஸ் ஏன்னா எனக்கு நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஐம் வெரி அமேஸ்ட் பை த என்ன சொல்றது, the depth of the questions. Okay, seriously. So conversion rate, like where did you learn about conversion rate? So எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் எல்லாத்துலயும். So you by consuming content. நம்ம காலேஜ்ல கிடையாது. நீங்க LinkedIn போதுமே. இல்ல ஆக்சுவலி அதுல actually one more pitfall in that. ஏன்னா what happens when you consume content about, for example, இப்போ conversion rate பத்தி படிக்கிறதுக்கும்
ஆக்சுவலி ஒரு வெப்சைட்ல கன்வர்ஷன் ரேட் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ யூ வில் லேர்ன் ஆப்வியஸ்லி லாட் மோர் பை டூயிங். ஸோ ஹியர் வாட் ஆல்சோ ஹேப்பன்ஸ் இஸ் பீப்புள் ஷேர் ஒப்பீனியன்ஸ் ஆன் லிங்க்டின். அது வந்து எக்ஸாக்டாக அது ஒர்க் ஆகுமா ஆகாதான்றது நமக்கு பண்ணுற வரைக்கும் தெரியாது. ஸோ தெர் இஸ் அ குட் திங் அபவுட் கன்சியூமிங் கான்டென்ட் ஃப்ரம் த இன்டர்நெட், பட் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். நம்ம அதில் இருக்க எல்லாமே வந்து எக்ஸாக்டாக லைக் பெஸ்ட் ப்ராக்டிஸா அப்படின்றது தெரியாது. சிலது இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த கான்டெக்ஸ்ட். அதுதான். பட் யா 10 பேர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பார்த்து தான் யூ வில் கம் டு a conclusion. ஆமா, அதுக்கப்புறம் தான் தெரியும் 10 பேர் பெர்ஸ்பெக்டிவ் தப்பு அப்படின்ட்டு. கண்டிப்பா பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே விட இல்ல. மார்க்கெட்டிங்கே பார்க்கும்போது மீம் மார்க்கெட்டிங் இஸ் நியூ. யா மீம் மார்க்கெட்டிங் பேசும்போது 1960s நீங்க இப்போ ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா எப்படி யோசிப்பீங்க அப்படின்னு தீபக் வந்து பிலோசாபிக்கல் லெவல்ல போயிடுவாரு. ஓகே, ஒருத்தக்கிட்ட ஒண்ணு. ஆமா, அண்ட் சி நமக்கு வந்து இந்த அப்ரோச் தான் ஒர்க் ஆகும் அப்படின்றது ஆர் இதுதான் யூனிவர்சலி கரெக்ட் அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படி சொல்றாங்க அப்படின்னா they are not giving you, and see at the same time you can't say that it depends for everything, because let's say if I'm a consultant, I can't say இந்த மீம் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதானா இட் டிபெண்ட்ஸ் சொன்னா காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஐ ஹவ் டு ஹேவ் அன் ஒப்பீனியன். ஸோ தட் ஒப்பீனியன் இஸ் வாட் பீப்புள் ஷேர் ஆன் லிங்க்டின். தட்ஸ் வாட் யூ ஆர் கன்சியூமிங். ஸோ நான் ஐ ட்ரை டு ஹாவ் ஒன் லேயர் ஆஃப் ஃபில்டர் ஆன் தட். ஸோ அதனால தான் யூஸ்வலி ஐ எம் அ வெரி பேட் சோஷியல் மீடியா கன்சியூமர். என் ஃபோனில் எந்த ஆப்பும் கிடையாது, நான் ஸ்க்ரால் பண்ண மாட்டேன், நான் கான்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா இதனால தான் ஐ வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க, நான் எதை எடுத்துக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் யா கோயிங் பேக் டு யுவர் கன்வர்ஷன் ரேட் கொஸ்டின். So coming back to the question, conversion rates அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. You said that meme marketing is one type of marketing. ஆமா. So நான் meme marketing வந்துட்டு I put it in the tofu. டாப் பண்ணது. டோஃபுவா? சரி, ஓகே. நான் டாப்ல வச்சுட்டு I'm doubling down on meme marketing னு வெச்சுப்போம். So how far can I stay with meme marketing? meme marketing னு கன்வர்ட் பண்ணனும் அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்க பார்த்த சில நம்பர்ஸ் கன்வர்ஷன் ரேட் நம்பர்ஸ்லாம் ஞாபகம் இருக்காது, பட் நான் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். See again, depth is amazing. Memes can be effective at every level. That's what I believe. See tofu okay, awareness நம்ம வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணி நம்ம ஆள் கூட்டு வரோம், சம ஒர்க் ஆகுது. Let's say if you are running a email marketing campaign, memes can still work there. Like let's say if you are trying to do a cold outreach, memes can work there. So நான் memes எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, it is one of your asset type. So meme marketing is a strategy where you are using memes as one of the asset types in your content strategy. இப்போ வந்து வேற என்னலாம் இருக்கு, your blogs, your podcast, your video, webinar, இதெல்லாமே இருக்கு. So memes can be used in every level. Like இப்போ வந்து like in fact Supermeme ஓட login screen as a meme, like that is as bottom of the funnel as it can get. I like it. So எங்க வேணா யூஸ் பண்ணலாம், கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து இருக்கு. இது இந்த there is a flaw in the way of thinking of okay this fits there. ஏன்னா அது இப்போ நமக்கு இந்த one more problem with these keywords is that the moment you hear tofu, there is a mental map that forms in your head. அது என்னன்னா நம்ம what our brain is trying to do is okay இதுன்றது, ஏன்னா அப்பதான் அதால வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். அது யோசிச்சுட்டே இருக்க போமே. அதில் என்னன்னா எல்லா கான்டெக்ஸ்ட்லையும் அது ஒர்க் ஆகாது. லைக் there will be exceptions, and in at the rate at which things are changing right now, அந்த ரூல்ஸ் வச்சு நம்மளால எதுவுமே பார்க்க முடியாது. எவ்ரி டைம் யூ கம் அக்ராஸ் அ நியூ சிச்சுவேஷன், யூ ஹேவ் டு ஃபார்ம் அ நியூ மென்டல் மாடல். ஸோ லைக் லெட்ஸ் சே தட் வி ஆர் கோயிங் வித் திஸ் திங் ஆஃப் ஓகே மீம்ஸ் வில் ஒர்க் இன் டோஃபு அப்படின்னா, தேர் மைட் பி பிளேசஸ் வேர் இட் வில் ஒர்க் எல்ஸ்வேர் ஆல்சோ. அகேன் கோயிங் பேக் டு தட் பாயிண்ட் ஆஃப் கான்டென்ட் ஆன் லிங்க்டின், இட் இஸ் குட் தட் யூர் கன்சியூமிங் அ லாட் ஆஃப் திஸ், பட் ஆல்சோ நோ தட் இட் இஸ் நாட் யூனிவர்சல் ட்ரூத். ஓகே ஓகே ஓகே. ஸோ எனக்கு இந்த Bootstrap பக்கத்தில் வந்துட்டு 50K ARRன்னு சொல்லிட்டு $50,000 ARR போட்டப்போ எனக்கு இந்த தலை கீழே ஆடாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு மைக்ரோசாஸ் எடுத்துட்டு வரீங்க, அது US மார்க்கெட்டில் போட போறீங்க, அந்த மார்க்கெட்டோட டைனாமிக்ஸ் பார்த்துட்டு ஹவு குட் யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் அ Bootstrap மோர் தென் ஃபண்டிங்? இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நீ யோசிச்சால கூட நான் யோசிக்கல. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். நானும் ஒரு சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் வெளில இருந்து பார்க்கும் போது நிறைய கொஸ்டின் இருந்துச்சு. பட் if you're bootstrapped and if you're a 3-member team, no one cares. Like no one asks you these questions. எங்க பிரச்சனைனா, let's say if you're a funded company, investors will ask you, no pitch deck ஒன்று தான் போகணும், அப்போ இதெல்லாம் யோசிக்கணும், அப்போ இதெல்லாம் பதில் வேணும், அப்போ நம்பர்ஸ் முக்கியம். ஆமாம், அப்போ நம்பர்ஸ் முக்கியம். எங்ககிட்ட யாரும் கேட்கல, நாங்களும் அதை ரெடி பண்ணல, எங்களுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா நாங்கள் 3 பேர் தான், எங்கள் 3 பேருக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும். லைக் we don't have to convince anyone else. ஸோ அதனால இந்த மார்க்கெட் டைனமிக்ஸ் இப்போ வரைக்கும்
லைக் ஐ டோன்ட் ட்ராக் நம்பர்ஸ். ஸோ ஐ டோன்ட் நோ. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து யூஎஸ் அனெக்டோடலாம் தெரியும், யூஎஸ்ல நிறைய பேர் இருக்காங்க வாங்குறாங்கன்ட்டு. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ எங்க மார்க்கெட் ஷேர் எவ்வளோனா அதெல்லாம் தெரியாது எனக்கு. எந்த ஊர்ல அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா ஐ டோன்ட் நோ. டெமோகிராஃபிக்ஸ் அதான் தெரியாது. இதுதான் இந்த லிங்க்டின்ல பார்த்துட்டு கீவேர்ட்ஸாக அடிச்சு விட வேண்டியது. எனக்கு தெரியாது அதெல்லாம். லைக் ஐ டோன்ட் நோ ஹூஸ் லைக் ஹூஸ் பையிங் இட் மோர். பட் இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ கேன் டெல் யூ அனெக்டோட்லினா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. இப்போ வந்து ஒரு என்கிட்ட கஸ்டமர் சப்போர்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை வச்சு நான் சொல்லுவேன். ஓகே, யூஎஸ் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க, யூரோப்பில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இந்தியாவில் கம்மியாக தான் இருக்காங்க, ஏன்னா இட்ஸ் யூஎஸ்டி ப்ரைசிங். பட் இந்தியாவில் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பட் I don't have those numbers on top of my head because I don't have to tell anyone. Like I don't have to report it. I don't have investor meetings where I have to talk about these numbers. I can focus on just building. Like என்ன privilege. கண்டிப்பா நானே சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து எனக்கு my only number that we care about is how much money are we getting every month. அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகணும், அவ்வளோதான். அதுக்கு கீழே இருக்க எந்த நம்பர் பற்றியும் கவலை இல்லை எங்களுக்கு. லைக் churn numbers or traffic numbers. See, I'm not being arrogant to say that அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். லைக் எல்லாமே லிங்க்டு. ஆனால் I don't have to report on these numbers. இப்போ ஒரு பெரிய கம்பெனினா each team will have a target. Like for example, they'll have a traffic target. So traffic target நீங்கள் எப்படி வேணால் எடுத்துகிட்டு வரலாம். Like you don't necessarily have to attract the right audience. So for me, let's say if I have a traffic target, I can do whatever I want and I will say traffic target meet ஆயிடுச்சு, என் வேலை முடிஞ்சிருச்சு. பட் எங்கள் கேஸில் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் எங்கள் வேலை முடிஞ்சுது. ஸோ அது வரைக்கும் நாங்கள் அப்போ என்ன ஆகும், வில் திங்க் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ். வில் நாட் திங்க் டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ணணும், வில் நாட் திங்க் கன்வர்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், வில் நாட் திங்க் லீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், வில் திங்க் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணலாம், எங்கெல்லாம் போகலாம், எங்கேருந்து எடுத்துகிட்டு வரலாம், இந்த சைடு ஒரு காலையே ஓகே அதை ட்ராப் பண்ணிட்டு வேற எங்கேயா போகலாம். ஸோ த அட்வான்டேஜ் ஆஃப் பீயிங் அ ஸ்மால் டீம் with no one to report to and no one to ask you questions is that you have the freedom to do anything. And see, for example, cold outreach is not my strength. எனக்கு வரவே வராது. Outbound எனக்கு வராது. I will not be able to reach out to someone and say try Supermeme. So I have to do inbound. I have to do SEO. I have to do my brand. அதுதான் என்னால் பண்ண முடியும். So I have that ability to play to my strengths. So அந்த freedom எல்லாமே when you're building your own company you'll have. So நான் actually ஒரு ஸ்டார்ட் அப் வந்துட்டு ஃபண்டிங் வாங்குற பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து we have heard a lot of stories. 400 million 500 million அப்படின்னு சொல்லிட்டு ஒரு Bootstrap founder I'm asking you, how is the revenue split going? Like ஒரு ஸ்மால் டீம் 3 பேரு, how will the revenue split go? Equal தான். We'll take see our goal is $5,000 வருதா, we will easily be able to take $1,000 to $1,500 by 3. அவ்வளவுதான். Very very straightforward. Like we obviously have infra cost. Marketing we don't spend anything. Like there is no marketing cost, no office. ஆமா, நான் போடுறதா marketing. No employees, no salaries, no office. அவ்வளோதான். லைக் இந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கு, டொமைனுக்கு, சூப்பர் பே சர்வருக்கு ஆப்வியஸ்லி OpenAI will take a lot of expense. But again, there are a lot of credits. So for 2-3 years you can still operate with low cost there. So operating expense is very low. So scaling, இப்போ நான் 2-3 yearsக்கு வந்துட்டு we are staying in the same thing. இப்போ I have to double up 10K இல்ல. See, I like that question, but it's still an option for us. I'll tell you why. இப்போ வந்து the freedom this gives me, Supermeme gives me, is that I don't have to increase revenue. I can, it will make my life better, but I don't have to chase that. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து எனக்கு $1,000-$1,500 is enough for me. Maybe I get 10-15K, $5,000 per person வரும் is enough for me அப்படின்னா, I have the freedom to do whatever I want. And இதனால தான் I'm learning how to code. I'm building MicroSaaS because I want to get out of the situation where I'm exchanging my time for money. So Supermeme and அந்த பேர் எப்படி வந்தது? சூப்பர் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இல்ல. இது ராம்ஸ்ரீ வச்ச பேர். So okay, like I said, it is this idea. So he already had that domain இருந்துச்சான்னு தெரியல, but he bought that domain already. லைக் கரெக்டாக கோயின்சிடன்ஸ் தான். ஹீ வாஸ் ஒர்க்கிங் ஆன் தட். நான் வந்து என்னோட நான் இன்ஃபேக்ட் அந்த நோகோ டூல் வந்து நான் டெட்லைன்லாம் முடிஞ்சிச்சு. ஐ ஆல்மோஸ்ட் கேவ் அப். லைக் சரி அது பண்ண வேணாம் அப்படின்னு விட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கிளைடுன்னு ஒரு ஆப் இருக்கு, நோ கோட் பில்டர். அதில் போயிட்டு ஒரு 10 மீம் டெம்ப்ளேட் போட்டு ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி பில்ட் பண்ணி ஐ ஷேர் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட். ஸோ அந்த டைமில் ஹி வாஸ் ஆல்சோ ஒர்க்கிங். ஸோ ஹீ லைக் இஃப் ஐ டோன்ட் நோ இஃப் லெட்ஸ் மேபி he would have already worked on it on the side. Like he would have anyways done that. So only he already had the domain and everything. So பேருக்கு எனக்கு வந்து சம்மந்தமும் இல்லை. நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்க. ஏன்னா நான் அப்போ சூப்பர் ஆப்ஸில் இருந்தேன். ஸோ அதனால வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமும் இல்லை. ஸோ
இந்த ஃபவுண்டர் வந்துட்டு கோ-ஃபவுண்டரை வந்துட்டு வெறும் ஆன்லைன்ல மட்டும் மீட் பண்றது ஐ ஃபீல் லைக் ஸோ வியர்ட். இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கதை தான் கேட்டிருக்கேன். அதுல வந்துட்டு எப்படின்னா எங்க காலேஜுக்கு வந்துட்டு தேர் வாஸ் இன்னொரு ஃபவுண்டர் வந்திருந்தாரு. அவர் வந்துட்டு கொடுக்குற ஸ்பீச் வந்து எப்படின்னா அவர் ஒரு வர்ச்சுவல் பிளாக் செயின் டெக் வந்து பில்ட் பண்ணாரு. ஹி டெவலப்ட் இட் அண்ட் அவர் வந்து கை விட்டு $10,000 போட்டார் இன்வெஸ்ட் பண்ணி. இந்த கோ-ஃபவுண்டர் இஸ் இங்க ரிமோட்ல. ஓகே ஓகே. அப்புறம் நம்பி ஒரு $10,000 போட்டு இட்ஸ் ஸ்டில் ஒர்க்ட் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு கதை தான் கேட்டிருக்கேன். அதோட இப்பதான் கேட்கிறேன். ஸோ நான் ஃபவுண்டர் கோ-ஃபவுண்டரா ஃபேஸ் டு ஃபேஸ் எப்படி அது ஒர்க் ஆகுது? ஸோ எனக்கு வந்து ஐ க்ரோன் அப் வித் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் in Pakistan, like a really close friend in Pakistan who I met online. I have friends in Europe. I have friends in like all over India. சின்ன வயசுலேருந்து வந்து ஆர்குட்லாம். ஸோ எனக்கு அந்த கல்ச்சர் இஸ் நாட் வெரி நியூ ஃபார் மீ. எனக்கு அந்த பயம் எப்பவுமே இருந்ததில்லை. ஆன்லைனில் மீட் பண்ணுறோன்ற அந்த பயம் இருந்ததில்லை. செகண்டு, தெர் இஸ் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ஸ். இப்போ வந்து ஓரளவுக்கு வென் யூ எஸ்பெஷலி வென் யூ மேட் சோ மெனி ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ், யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்ற அந்த ஒரு வைப் கேட்ச் வந்துடும். லைக் ஒரு 2 முன்னாடி பேசினாலே வந்துடும். அண்ட் யூ லுக் அட் ஐ லுக் அட் ராம்ஸ்ரீஸ் ப்ரொஃபைல். ஹீ இஸ் ஆல்ரெடி பில்ட். ஸோ அது அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் எனக்கு அது ஒரு லெவல். செகண்ட் லெவல் இஸ் கிரெடிபிலிட்டி. ஓகே, நம்ம வந்து இவங்க நம்புறோம், ஆனால் இவங்களோட ஒர்க் பண்ணலாமா வேணாமான்ற அந்த ஒரு கொஸ்டின் வரும். அது வந்து எப்போ ஆன்சர் ஆகும்னா வென் யூ சி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். லைக் அவங்க வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ ராம்ஸ்ரீ ஹேட் இஸ் ஓன் சாஃப்ட்வேர் தட் இஸ் மேக்கிங் மணி. நீகோ ஹேட் இஸ் ஓன் சாஃப்ட்வேர் தட் இஸ் மேக்கிங் மணி. 2 பேருமே ஹஸ் பில்ட் சாஃப்ட்வேர் இஸ் மேக்கிங் மணி. ஸோ அந்த கிரெடிபிலிட்டி ஆல்ரெடி இருந்துருச்சு. ஸோ அவங்க வந்து ஐ நோ தட் ஒர்க்கிங் வித் தம் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் மீ. ஏன்னா அப்போ ஐ டென்ட் ஹேவ் எனி திங். லைக் சூப்பர் மீம் தான் எனக்கு வந்து அந்த ஒரு ஐடென்டிட்டியே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து மீம் போட்டுட்டு இருந்தேன், வீடியோ போட்டுட்டு இருந்தேன். பில்டிங் சாஃப்ட்வேர் இஸ் நாட் மை திங். ஸோ அட் தட் பாயிண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஐ கேன் பெனிஃபிட் பை ஒர்க்கிங் வித் தம். அதுக்கு மேலே ஜஸ்ட் கட்டு தான். Like you will know that and see, you have to generally have trust. அது சில பேருக்கு வந்து நான் மீட் பண்ண தான் ட்ரஸ்ட் வரும் அப்படின்னா அது வந்து மேபி ஃபார் that kind of person it may not work out. But எனக்கு I've never had that problem. So by default I trust people, or rather I know whom to filter. Like யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது அந்த ஒரு பேசிக் இது தெரியும். ஸோ நாங்கள் வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்து தீபக் கூட ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம். அவர் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேனல் பிங் சொல்லிட்டு போட்டு. ஆமாம் ப்ரொஃபஸர். ஆமா, அந்த டிஎன்ஏ ஸ்கூல் பத்தி we wanted to have a special தனியா ஒரு கொஸ்டின் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். என்கிட்டயா? ஆமா உங்ககிட்ட. எனக்கு லைக் தீபக் கேட்டுறோம். அவர் என்கிட்ட கேட்டா தீபக் கிட்ட முடிஞ்சிச்சு. அவர் வந்து சொன்னாரு உங்களை வந்து ப்ரொஃபஸர் என்ன நான் ப்ரொஃபஸரா அப்படின்ற சொன்னீங்க அப்படின்னாரு. ஆமா, ஃபீல் லைக் ப்ரொஃபஸரா? See, professor again, I've been part of Deepak's hackathon மாதிரி. Like we did I forgot the exact name. So எல்லாருமே ஒரு 10 பேர் 12 பேர் வீட்டில் போயிட்டு ஒரு வீக்கெண்ட் ஒரு வீடு எடுத்துட்டு ஒரு we built something there for like 2-3 days. I was part of that experience. So Deepak எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா his ability to bring so many people together and like அது என்னால் பண்ண முடியாது. ஸோ நான் அது ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், like I cannot do what you are doing, so I will be part of what you are doing. So அதுதான் வந்து basic thing. See, he believes that I can add value. எனக்குமே என்னோட ஏரியா ஆஃப் கான்ஃபிடன்ஸ் எங்கன்னா for a founder I can help them communicate things differently. Humor is one way, but generally இப்போ நம்ம ஒரு ஃபவுண்டரா if you are starting out, you will tend to follow what most people are doing. எல்லாருமே ஒரு ஸ்டைலில் போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். எனக்கு வாட் ஹெல்ப் மீ வாஸ் ஐ டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் தட் ஸ்டைல் அண்ட் தட் பிகேம் லைக் மை பிராண்ட் பர் சே. ஸோ என்னால் அதை கம்யூனிகேட் பண்ண முடியும், என்னால் அதை வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். அண்ட் ஐ கேன் இன்னொன்று பாதி விஷயம் அதில் மைண்ட் செட் பிரேக்கிங்கில் தான் இருக்குது. இப்போ நான் வந்து மீம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறத விட நீங்கள் மீம் போடலான்ற ஐடியாவை அவங்களுக்கு இன்செப்ட் பண்ணிட்டாலே பாதி வேலை முடிஞ்சிருச்சு. they will go figure out how to create that meme. So here that's what I'm hoping to do. அவங்க மைண்டில் நீங்கள் வந்து உங்கள் கான்டென்ட்டை இந்த விதத்துலையும் கம்யூனிகேட் பண்ண முடியுன்றதுனால சொல்ல முடிஞ்சதுனாலே போதும். அண்ட் தட்ஸ் வாட் ஐம் ஹோப்பிங் ஐ வில் டூ. பட் யா, டு பி ஆனஸ்ட் எனக்கு வந்து we are still working on a lot of content. எக்ஸாக்டாக எப்படி இருக்க போகுது அப்படின்றது எனக்கும் தெரியல. அண்ட் ஐ டோன்ட் நோ how much information I'm allowed to share. So ஓகே, அதனால வந்து we will அதுதான் யா. ஸோ எங்களுடைய பாட்காஸ்ட்ல வந்துட்டு we do this thing. யாரெல்லாம் வந்துட்டு கெஸ்ட் ஆகுறாங்களோ we ask the guest about their expertise. ஸோ உங்ககிட்ட வந்து we have 3 questions. முதல்ல வந்துட்டு நீங்களும் இன்ஜினியர், நானும் இன்ஜினியர், இவரும் இன்ஜினியர். ஸோ எல்லாருமே இன்ஜினியர் தான் நினைக்கிறேன். இல்ல, ஸோ அந்த இன்ஜினியர் அங்கிருந்து யூ கம் டு an entrepreneur. நடுவில் 10 years so many departments. ஸோ இப்போ ஒரு இன்ஜினியர் 3rd year பையன் 2nd year பையன் அதை பார்க்குறாங்கன்னா and they want to become an entrepreneur, how would you guide
Okay. So before that specific questions, I want to break that like that labels. So labels can be very dangerous for us. For example, like engineer abdina, your mind automatically tells you that as an engineer you can do this, you cannot do this. So like a lot of things are not like set like if then மாதிரி கிடையாது. லைக் எல்லாமே வந்து ஒரு மாதிரி இட் இஸ் வெரி ஆம்பிகுவஸ். ஸோ நான் என்னோட கசினுக்கு இந்த அட்வைஸ் பண்ணேன். ஹீ ரீசென்ட்லி ஃபினிஷ்ட் காலேஜ். ஐ செட் காலேஜ் காலேஜில் இருக்கிற லைஃப்க்கும் அது முடிச்சிருக்க லைஃப்க்கும் தான் இட் வில் பி அ பிக் ட்ரான்சிஷன். ஸோ அது வரைக்கும் யூரான ஸ்ட்ரக்சர்ட் பாத். அது எக்ஸாக்டாக அடுத்து என்ன பண்ண போகிறது நமக்கு தெரியும், எதை நோக்கி போகிறோன்றது தெரியும், என் கோல் தெரியும். அண்ட் யூ கெட் ரீசர்ச் இன் பிட்வீன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குலாம் அந்த எவ்ரி இயர் அந்த 2 மாதம் லீவ் வரதெல்லாம் செமையாக இருக்கும். ஏன்னா யூ கெட் ரீசர்ச், லைக் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரெஷ். ஒரு செமஸ்டர் முடிச்சுட்டு வர லீவ்லையும் ஓகே யூஆர் டன், நோ பெண்டிங் அசைன்மெண்ட், நோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்து. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கூட விட்டுரு, காலேஜ் முடிச்சுட்டு ஐ ஹவ் டு ஃபிகர் அவுட் வாட் ஐ வாண்ட் டு டூ வித் மை லைஃப்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆம்பிகுவஸ். தெர் இஸ் நோ செட் பாத். இப்போ நம்ம பார்க்குற பாத் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, பட் இட்ஸ் ஆப்ஷனல். யூ டோன்ட் ஹேவ் டு லைக் காலேஜில் ஆப்ஷன் கிடையாது. லைக் யூ ஹேவ் டு ஃபினிஷ் தட் பாத் அண்ட் யூ ஹேவ் டு கெட் டு தட் டிகிரி. வெளில வந்ததுக்கப்புறமா இட்ஸ் ஆப்ஷனல், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். அங்கே வந்து what you make of it is completely up to you, and it is also depends on your situation. For example, if you come from a background where எனக்கு வேலைக்கு போக வேணாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்தால் your options are very different. இல்லை நான் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு வந்தால் your options are very different. இவங்க 2 பேர்ட்டையுமே என்னால் ஒரே ஆண்டர்பிரினர்ஷிப் அட்வைஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ அது லைக் வாட் ஐம் ட்ரைங் டு சே வித் ஆல் திஸ் இஸ் a lot of things depends on your situation. Take that into account. Like don't ignore it. இப்போ வந்து நம்ம ஒரு யூடியூப் வீடியோவில் செம்ம இன்ஸ்பிரேஷனல் வீடியோ பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணணும்னு நினச்சா அது ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். ஸோ அது வந்து நம்ம we have to be careful about it. So one level deeper into, let's say your third year student who wants to get into entrepreneurship now. See, entrepreneurship is not a goal. இப்போ எனக்கெல்லாம் இட் ஹேப்பன்ட். ஐ நெவர் woke up and said I want to be an entrepreneur. இந்த வந்து தமிழ் படத்தில் வர மாதிரி வந்து அப்படியே அந்த இந்த சிவா ஏர்போர்ட், சிவா மார்ச்சரி அந்த மாதிரிலாம் வந்து கோலோடலாம் வரல. மீம் ரெஃபரன்ஸ்லாம் உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டே இருக்கோம், அங்கங்கே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஆரம்பிக்கல. எனக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் குட் இன் அ வே, பிகாஸ் when you chase entrepreneurship you're like அதோட சப்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். See, entrepreneurship is like a cover. You have a product or a service that you're trying to make money from, and entrepreneurship is a way to do that. உங்களுக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எதில் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியணும். இப்போ வந்து சில விஷயம் இஸ் பெட்டர் when you spend a few years working and then doing it. இப்போ என் கேஸில் இப்போ நான் 10 years சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணதுனால தான் I know everything that I know now to build my own software. பட் சம்டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா வந்து பிளாஸ்டிக் கம்பெனி வச்சிருக்காரு. அவர் வந்து லைக் இரண்டு ஒர்க் அட் பிளாஸ்டிக் கம்பெனி ஜஸ்ட் ஸ்டார்ட். ஸோ இப்பயும் லைக் 40 years ஓடிட்டு இருக்கு. ஸோ இன் ஹிஸ் கேஸ் he just needed contacts, he needed funding. அவரால் வந்து லைக் ஆரம்பிக்க முடிஞ்சுது. ஸோ it depends for everyone. பட் the only thing I'll tell is know your why. லைக் எதுக்கு அதை பண்ணணும் அண்ட் அதில் தெளிவாக இருங்க, அவ்வளோதான். அதுதான். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இட் வில் சேஞ்ச், இட் வில் கீப் சேஞ்சிங். ஸோ காலேஜில் நான் ஒன்று நினச்சேன், கடைசி வரைக்கும் நான் அதான் நினச்சிட்டு இருப்பேன்னா அது கண்டிப்பாக அப்படி இருக்காது, மாறிட்டே இருக்கும் அது. ஸோ கோ வித் த ஃப்ளோ. அது வேலை கிடைக்காம வீட்டில் உட்காந்தா தண்டச்சோறு சொல்லி எனக்கு இப்போலாம் யாரும் அப்படி சொல்றது இல்லை நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஜென்ரேஷன்லாம் we've come லைக் அஹெட்ல. ஸோ ஐம் ஷுர் தட் நான் இப்போ எனக்குமே ஓரளவுக்கு குஷன் இருந்துச்சு. இப்போ நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு 2 வருஷம் ஹைதராபாத், லைக் பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் ஹேட் டு கோ. அப்போவுமே வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் லைக் சரி ஓகே. இன்ஃபேக்ட் எனக்கு சென்னை விட்டு போக வேணான்றது ரொம்ப ட்ரை பண்ணேன். இங்கே ஜாப் இன்டர்வியூலாம் பண்ண எதுவுமே கிடைக்கல, வேறு வழி இல்லாமல் ஐ வெண்ட். பட் ஐ கேம் பேக் இன் சம் வே. ஐ ஹேட் டு பி இன் தட் ஜாப்ஸ். எனக்கு வந்து ஒரு விதத்தில் அந்த ஒரு ஜாப் எனக்கு கண்டிப்பாக இருக்கணும். நடுவில் அதனால எனக்கு வந்து படிக்கணும், இல்லைனா கம்பெனி ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணணுன்ற அந்த தாட்லாம் வரவே இல்லை. ஒரு ஸ்டேபிள் சேலரி வேணும். அண்ட் ஈவன் when Supermeme was happening, I was still in a job. So sometimes you need that stable income. அப்படி இருக்கிறப்போ there are other ways in which you can build your own business. So exactly, it's not a either or choice. Okay, you have to either go to a job or either be an entrepreneur. You can also take this path where you go, you settle into a job, you have that stable life, and you carve out some time to explore entrepreneurship. I think that will be best of both worlds. Great. Actually, great advice. So second, we want to
take the meme marketing 101 from you. Give me a meme marketing 101. Okay, இது வந்து I have a framework for it. See, when you're we'll do this as an example. Give me something that you want to market. So we are making a SaaS for founders who want to create content. Super. Founders who want to create content. அந்த ப்ராப்ளம்க்கு what is the biggest problem there? Like founders who want to create content, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? Foundersக்கு they have time constraints first. Super. Second வந்து they don't have the assistants to do. Okay, I like they don't have assistants to do. What assistants? Recording, editing, scripting. Super. Recording, editing, scripting. Recording எடுத்துக்கலாம். What happens, like imagine a situation where a founder is trying to record their podcast or a video. What happens? Like tell me something, like a problem that they'll face in that situation. உட்கார்ந்து 10 நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் ரெக்கார்ட் ஆன் ஆஃப் பண்ணதை மறந்துட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு ஏதாவது மீம் டெம்ப்ளேட் தோணுதா? நம்ம ஃபேமஸ் மீம் கொண்டே மறந்துட்டியாடா இவ்வளவு பண்ணி. ஸோ like this is basically இவ்வளவுதான். You start with the product and then you reverse engineer to the problem, to a situation, and then for that situation usually template mindக்கு வரும். I mean, if you're like me who spent so much time in consuming meme templates, automatically வரும். Like இதே situationக்கு you can like some popular templates you can make it work. இந்த situation உங்க மைண்ட்ல இருந்ததுன்னா, if you just browse meme templates you will know exactly like இந்த situation எந்த template போடலான்றது தெரிஞ்சிரும். அப்படி இல்லைனா you can use tools like Supermeme where you just enter the situation and it will automatically come up with a meme. இப்போ வருது டேய் செத்துட்டான்டா அதெல்லாம் வரும். அதான் அந்த மாதிரி அது ப்ராக்டிஸோட வரும். See, finding the template is the last thing. The important thing is meme marketingல you make fun of the problem. So இப்போ என்ன ஆகும்னா, இந்த let's say இந்த template ஷேர் பண்ணா founders who tried that will relate with it. They will engage with it. They will share it with other founders who have gone through the same problem. So you need to know their world. இப்போ நம்ம வந்து meme create பண்ணி போடுறோன்றது இல்லை. And this is the 101 for any content strategy. Like if let's say you're doing the same thing for blog, then you basically write a top 5 tips for founders in recording videos. I'm saying it's a different variant. எல்லாமே அந்த ப்ராப்ளம்ல இருந்தா வரும். ஸோ இஃப் யூஆர் கிளியர் வித் த ப்ராப்ளம் யூ கேன் யூஸ் இட் டு கிரியேட் எனி கான்டென்ட் டைப். அந்த கான்டென்ட் டைப் தான் நல்லா இருக்கும். இதே நம்ம ரிவர்ஸ்ல போன வச்சுக்கோங்க, லெட்ஸ் சே தட் யூ வாண்ட் டு போஸ்ட், அது நான் மீம் போடணுன்றத கோலா வச்சா யூ வில் நாட் பி ஏபிள் டு திங்க் ஆஃப் எனிதிங். ஸோ யூ ஹவ் டு ஒர்க் இட் ஃப்ரம் த ப்ராப்ளம். அண்ட் இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு 10-20 இருக்கும். அது எல்லாத்துக்கும் யூ கேன் டேக் லைக் டிஃப்ரெண்ட் த்ரெட்ஸ். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ எங்களுக்கு வந்துட்டு வி ஹேட் திஸ் இன்ஸ்பிரேஷன். நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ரீதர் வேம்புவை பார்த்து ஓகே பூட்ஸ்ட்ராப் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, நெக்ஸ்ட் நிக்கில் கமல் பார்த்து ஓகே கண்டிப்பாக பூட்ஸ்ட்ராப் தான். அதுக்கப்புறம்லாம் வந்துட்டு வி கனெக்டட் வித் யூ இயர் பேக். நான்லாம் உங்கள் கனெக்ஷன் ஒன் இயர் முன்னாடி ஐ கேவ் யூ கனெக்ஷன் ரிக்வெஸ்ட். அப்போல்லாம் நான் பார்த்துட்டு இட் வாஸ் வெரி அஸ்டானிஷ்ட் வித் திஸ் ஐடியா MicroSaaS அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வென் யூ வாண்ட் டு do bootstrap na, give me some idea about bootstrap. நாங்க bootstrap பண்ணனும் அப்படி அதான் சொன்னேன், don't worry about that. I'm saying why do you need to know about bootstrap? Like there is no playbook. bootstrap ன்றது ஒரு it's a mindset more than anything. It's an approach. If let's say again in the MicroSaaS world we are not following a tradition. For example, let's say if you take a company like Zoho or Kissflow, they are bootstrapped. They are not bootstrapped like us. Like they're not bootstrapped like MicroSaaS and indie hackers. So this is a completely different world. So நான் அந்த கான்டெக்ட்ல சொல்றது என்னன்னா, you don't need anything. All you need is you want to solve a problem, you want to build software. It doesn't start anywhere. It can start anytime. Like இப்போ உங்க மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்கு, இன்னைக்கு நைட்டு போயிட்டு like you know how to code, you have like some idea, you can work together, create a version of that product, put it out on LinkedIn, Twitter, seeing if people will use it and pay for it. Start it with a very cheap way to test it. So ஒரு 3 மாசம் உனக்கு ஒர்க் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வெளில எடுத்துட்டு போவாங்க மேம். இப்போ again we'll probably do it as an example. Any idea sitting on your mind like that you want to build? So ஏதாவது கிரியேட்டர்ஸ் வந்துட்டு பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா how would they implement ஒரு 5-step e-commerce store setup? Okay, so let's say that you want to set like 5-step e-commerce store setup. இந்த ஐடியா இருக்கு. இப்போ வந்து bootstrapன்ற விட MicroSaaS வேல அதை எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, bootstrap, see at the end of the day it's a technical term, but I like to use the word MicroSaaS because it is a different world.
லைக் இப்போ வந்து when you say Zoho and Supermeme completely different, like their bootstrap but லைக் இது கம்ப்ளீட்டா வேற அந்த மாதிரி. ஆமா, ப்ராடக்ட்ஸ் இல்ல, எல்லாமே வேற. அப்ரோச்ல இருந்து இதுல இருந்து ஸ்கேல்ல இருந்து எல்லாமே வேற. ஸோ லெட்ஸ் சே in a MicroSaaS way, if the e-commerce store, the first step that you'll start is you post, you talk to who are probably your target audience. யாருக்கு கிரியேட்டர்ஸ். ஒரு 5 கிரியேட்டரை பிடிச்சிட்டு உட்கார வச்சு பேசி ரிலேட் ஆகுதா, புரியுதா? மோஸ்ட்லி புரியாது உங்களுக்கு. ஏன்னா when you communicate an idea, people hardly get it. So next step, what I'll do is I will come up with a mock UI. அண்ட் அதுக்கு வந்து ரொம்ப ஃபேன்சிலாம் இல்லை, ஃபிக்மாலாம் யூஸ் பண்ணோம். கூகுள் ஸ்லைட்ஸில் யூ கேன் ட்ரா பாக்ஸஸ் அண்ட் ஜஸ்ட் சே திஸ் இஸ் வாட் ஐம் திங்கிங். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பண்ணலாம் ஐடியா இருக்குது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்களா, வாங்குவீங்களா? ஒரு 10 பேர் 5 பேர்ட்ட 10 பேர்ட்ட உட்காந்து திஸ் இஸ் சீப் வே, லைக் யூ நாட் பில்ட் ரைட் ஒன் லைன் ஆஃப் கோட். இது பண்ணுறப்போ என்ன ஐடியா வரும்னா, யூ வில் சி வாட் தேர் சேயிங். யூ வில் சி ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியா பில்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தா இல்லையான்ற அந்த ஃபீட்பேக் வந்துடும். அப்படி ஓகே ஓரளவுக்கு வந்து இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, maybe put a website with a pre-order form saying that this is what we are building, here is a mock if this is valuable to you, see if people are, at least 5 people are willing to pay some money. $10 kudukranga appadina, then you know that this idea is worth going after, and then you go build. Again, you build for 2 weeks max 3 weeks adukku mela, because there is no point in building for a very long time without getting feedback. ஒரு சின்ன ஐடியா அது வந்து இப்போ இந்த e-commerce store அப்படின்னா, you start probably with, let's say, probably with 1-2 categories of products and like 2 payment integrators, very basic stuff. You அந்த 5 பேர் pre-order பண்ணவங்க திருப்பி போயிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் ரெடியாக இருக்கு, யூஸ் பண்ணுறீங்களா? And people who signed up for your earlier conversations, you go ask them. If you can convince them to buy and they're successfully using it now, then you start thinking about, okay, how can I get more people to do it and other. இது பண்றதுக்கு you don't need a lot of money. டொமைன் கூட தேவையில்லை. ஐம் சேயிங் ரொம்ப ஸ்கிராப்பியாக பண்ணோன்னா ஆக்சுவலாக $0 பண்ணலாம். பட் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ ஸ்பெண்ட் சம் மணிஸ் டு மேக் திங்ஸ் ஈஸி, இல்லைனா இட் பி டூ அனாயிங். பட் யூ டோன்ட் நீட் லாட் ஆஃப் மணி. ஸோ யூ டோன்ட் ஈவன் நீட் டு திங்க் பூட்ஸ்ட்ராப் ஆர் விசி. இதுக்கு எதுவுமே தேவையில்லை. யூ ஜஸ்ட் நீட் யூ. ஸோ டோன்ட் ஸ்டார்ட் வித் தட், ஓகே am I going VC, am I going bootstrap, am I going tofu, am I going bofo, அந்த கொஸ்டின்லாம் இங்கே வரவே வேணாம். நம்ம வந்து ஒரு வேல்யூபிள் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு காசு வாங்குறோம், அவ்வளோதான். So MicroSaaS, that's all you think. You don't think about anything else. These concepts will be useful, but don't get lost in the concept. Our goal வந்து, we want to make money. We want this to be a business. Everything else is an outcome. So எப்படி வேணா பண்ணலாம். அந்த கோல் மீட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணா போதும். So don't get caught up there. Like operate at a very low level. Let's say the product picks up. Let's say the product gets thousands, 10,000. Then is a good time to think, okay, should I get funding or can I continue operating in this way? So அது வந்து that's a very later question. So start with building something that people can pay money for. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இன்னொரு ஒரு வீடியோ பார்த்திருந்தேன் உங்களோடது, மை நெக்ஸ்ட் மைக்ரோசாஸ் ஐடியான்ட்டு. அது உள்ள போய் பார்த்தா அது வீடியோ தெரியலையே, அதுல எனக்கும் புரியல என்னன்ட்டு. ப்ராப்ளம்ஸா போட்டுட்டு இருந்தீங்க, இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ வாட் இஸ் சஞ்சீவ் டூயிங்? இது ஃபர்ஸ்ட் எனக்கே பார்க்கணும் உங்களுக்கு. என்ன வீடியோ இது? பழைய வீடியோ நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னு கேக்குறேன். இப்போதான் லேர்னிங் பில்டிங் நெக்ஸ்ட். See, right now I am the AI cover image generator is an experiment. லைக் இப்போ SaaS tools நான் அந்த டொமைன் வாங்கினது காரணம்னா, நான் SaaSல ஒர்க் பண்றப்போ எனக்கு நிறைய சின்ன பிரச்சனை இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் தனி சாஃப்ட்வேர்லாம் பண்ண முடியாது. வெரி வெரி ஸ்மால் ப்ராப்ளம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லோகோ ஜென்ரேட் பண்றதுக்கு there are logo generators, பட் SaaS B2B SaaSக்கு ஸ்பெசிஃபிக்கா பண்ற மாதிரி இல்லை. ஸ்டைல்ஸ்லாம் கம்ப்ளீட்டா வர மாதிரி இருக்கும், ஆர் இட்ஸ் டூ காம்ப்ளெக்ஸ். தேர் ஆர் லெட்ஸ் சே SEOக்கு நிறைய சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. லைக் எனக்கு ஒரு கான்டென்ட்டுக்கு writing meta tags and meta title is a pain. I don't like doing it. So I can paste that content and see if something can generate it out. அந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் நிறைய இருக்கு. So I want to build SaaS tools where இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற எல்லாருமே வந்து they can use it. மைக்ரோ ப்ராப்ளம்ஸ். இட்ஸ் a collection of products. ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ண நினைக்கிறேன்னா, ஒரு சிம்பிள் ப்ரைசிங், யூ பை கிரெடிட்ஸ். ஒரு நம்ம இந்த ஃபன் வேர்ல்டெல்லாம் போகிற மாதிரி, யூ பை டோக்கன், அது ஒரு கேமுக்கும் ஒரு ரேட்டு, அதுக்கேற்ற மாதிரி யூ பே. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு கம் அப் வித் லைக் இப்போ என்னன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தனியாக பண்ணி அதுக்கு ஒரு டொமைன் வாங்கி அதை லிங்க் பண்ணி அது சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் அனாயிங். ஒரே பிளாட்ஃபார்ம் வேர் எவ்ரிதிங் இஸ் ஹியர். தி ஒன்லி திங் இஸ் இட் ஆல் கம் அண்டர் SaaS. இட் ஷுட் பி யூஸ்ஃபுல் டு சம்மன் ஒர்க்கிங் இன் SaaS. அவ்வளோதான். அந்த கேட்டகரி அது ஃபிட் ஆச்சுன்னா இட் புட் இட் ஹியர். இது ஒன்று.
MicroSaaS core, I run a community for MicroSaaS builders, but it's very early stage. நான் அதை பெருசாக ப்ரொமோட் பண்ணல. ஏன்னா எனக்கு MicroSaaS movement. MicroSaaS movement பார்த்துருக்கீங்களா? வா, தேங்க்யூ. ஸோ அதில் வந்து ஐ ஷேர் மோஸ்ட்லி வாட் ஐம் லேர்னிங் வித் MicroSaaS. பட் அதை வந்து நவ் ஐ வாண்ட் டு டர்ன் இன்டு அ இன்டராக்டிவ் கோர்ஸ். இன்ஃபேக்ட் இப்போ நான் வரும்போது தான் யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ எப்படின்னா மோஸ்ட் கோர்சஸ் ஆர் வெரி பாசிவ், வேர் நீ போயிட்டு வீடியோ பார்த்துட்டு யூ ஹேவ் டு கோ டூ சம்திங் ஆன் யூர் ஓன். Coding courses are actually very interactive. They give you feedback and like you work ஆகுதா இல்லைன்றது தெரிஞ்சிடும். ஸோ இங்கே வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ் ஐ வாண்ட் டு டிஃபைன் ஒரு 30-40 steps where you build your MicroSaaS, ஒரு ஆல்மோஸ்ட் கேம் மாதிரி. ஸோ level 1 can be your idea when you submit, it will automatically validate. We can use AI to validate against best practices. வந்து is, for example, let's say when you put a big idea, it will say, okay, this, see, you're not realistically going to be able to build this as a MicroSaaS. Do you want to scope it down? Like, maybe think about just this aspect of your idea. So it's a live feedback. And once, let's say, the tool is happy with the version of your idea, அது வந்து அடுத்த லெவலுக்கு விட்டுரும். So game மாதிரி you keep progressing until you actually build and launch. And along with that, I will create my own content to help them think through that. So இது ரெண்டு தான் யோசிச்சு வச்சிருக்கேன் எப்போதைக்கு பண்ணோம் அப்படின்ட்டு. இது எல்லாமே ஏன்னா கோடிங் தெரிஞ்சதுனால ஐம் ஏபிள் டு திங்க் ஆஃப் தீஸ் திங்ஸ். இல்லைனா நான் ஒரு கோர்ஸாக தான் யோசிச்சிருக்க முடியும். இப்போ கோடிங் தெரியுன்றதுனால ஐ கேன் ஆக்சுவலி மேக் திஸ் இன்ட்ராக்ட். And these two I want to focus for now. Actually ideas நிறைய இருக்கு, ஒரு ஃபோல்டர் ஃபுல்லாக இருக்கு. I think you're too young for that. விஸ்வநாதன் ராமமூர்த்தி படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ராம்கி விவேக். ஆமாம். அதில் அவன் சொல்லுவான் அந்த மாதிரி வந்து ஒரு பொட்டி எடுத்து, இந்த பொட்டி ஃபுல்லாக கதை தான், அந்த மாதிரி ஊரில் 4 பொட்டி இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஒரு ஃபோல்டர் ஃபுல்லாக வந்து ஐடியாஸ் தான் இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து பில்ட் பண்ணணும். பிகாஸ் எனக்கு கோட் அடிக்க தெரியாதுல்ல. ஐடியா வந்து அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே டாக்குமெண்ட்டில் எழுதிட்டு அதை பாட்டு உட்காந்துருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ பட் ஐ ஆல்சோ கெட் டிஸ்ட்ராக்டட் லாட். ஸோ ஐ வாண்ட் டு அவாய்ட் தட். அதனால் இப்போதைக்கு இது 2 மட்டும் பண்ணலாம் அப்படின்னு இப்போ தான் வரும்போது தான் யோசிச்சேன். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போதைக்கு ஐ வாண்ட் டு டூ ஜஸ்ட். ஓகே. So actually I think we are reaching the end of the podcast. So it was very nice having a conversation with you, Sanjeev. Actually இன்னும் நாங்க நிறைய questions கேட்கலாம், பட் ஆனா we will definitely have you in our season 2. கண்டிப்பா. Yes கண்டிப்பா. அதுக்கு நான் பாட்காஸ்ட் தான் क्वेश्चन கேட்கணும்னால இப்போ நம்ம இது முடிச்சிட்டு இங்க போய் சாப்பிட்டு கூட பேசலாம். பட் I also wanted to say thanks and once again the fact that காலேஜ்ல இருக்கும்போது see podcast பண்றதுன்றது இல்ல, அந்த இனிஷியேட் எடுத்து you're able to organize this, you're able to reach founders, you're able to bring them together, do research, have a list of questions, ask these questions, have a conversation is just amazing. So like I'm glad that I got to do this. So thank you. நாங்களும் இதுக்கு அப்புறம் actually ஒரு பாட்காஸ்ட்க்கு அப்புறமும் we have learning so many things from the founders. நாங்க இப்போ நான் யோசிச்சேன், இந்த பாட்காஸ்ட் அப்போ யோசிச்சேன், நாளைக்கு போய் நம்ம ஒரு மீம் போடலாம் லிங்க்டின் போஸ்ட்ல சேர்த்து. லிட்டரலி ஒரு பாட்காஸ்ட் முடியும் போது ஆக்சுவலி பாட்காஸ்ட் இஸ் a great hack to learn something from people. இப்போ வந்து லைக் எக்ஸாம்பிள் சொல்றேன், let's say that if you pinged and said that can we get on a 1 hour call னா நான் வந்து இல்ல I'm busy, நான் வந்து I don't do, actually that's what I say, I don't do calls, anything you ping me I'll reply ன்னு தான் சொல்லுவேன். பட் podcast gives me also an incentive. See, இப்போ நான் வந்து I have to show up, we are having conversation, and நீங்க வந்து இத content edit பண்ணி you are going to put this out there, it's huge value for me. So podcasts are a great way to learn from people. Really and definitely I hope that Supermeme gets into a big bigger user base, because கண்டிப்பா நாங்க இன்னைக்கே போயிட்டு even if நாங்க போட்டு நாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். For sure. கண்டிப்பா. Thank you so much. Thank you.